ஓம் சாந்தி 12/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையர் பிரம்மா தந்தை அவர்கள் உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடலுக்கு வந்திருக்கிறார். நம்ம இறைமாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையில வந்து இந்த முரளியை கவனமா கேட்கலாம். பாபா சொல்றாங்க, எளிமையான குழந்தைகளே, பாபா கற்பிக்கும் இந்த படிப்பில் அளவற்ற வருமானம் இருக்கிறது. பாபா வந்து இறைவனே வந்து இந்த பாடத்தை எடுக்கிறாரு. இந்த படிப்புல இந்த முரளியில நிறைய வருமானம் இருக்குதுன்றாரு. சூட்சமா இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்க வந்து போய் சத்தியுகத்துக்கு போனா கூட தெரியாது. நம்ம இந்த படிப்புனாலதான் இப்படி வந்து இவ்வளவு மாளிகையில இப்படி எல்லாம் நம்ம வாழறோன்றது நமக்கு தெரியாது. அவ்வளோ விஷயம் பாபா வந்து செய்யறாரு. இந்த அளவற்ற வருமானம் இருக்குன்றாரு. ஆகையினால் படிப்பை நன்றாக படித்து கொண்டே இருங்கள். அதனால ஒழுங்கா முரளியை படிங்க. ஒரு முரளியே அப்படியே 2 3 தடவை 4 தடவை கூட, ஒரு நாளைக்கு 6 தடவை கூட படிக்கலாம். அது மாதிரி திரும்ப திரும்ப அதை படிக்கும் போது போதை ஏறும். அதனால படிப்பை வந்து நல்லா படிங்கன்றாரு. தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது. நம்ம வந்து பாபா நம்ம கூட பேசுறதே இந்த முரளியில தான். அதனால முரளியை படிக்க படிக்கதான் அவர் நம்ம கூட இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும். நிரந்தரமா நினைவு வந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம நினைக்கிறதே கிடையாதுல்ல. அதனால நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம். உங்களோட பாபாட்ட வந்து தொடர்பு வந்து துண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்லைன்னா மாயா பூந்துரும். புத்தியில மாயா பூந்துட்டு நம்மள பழையபடி ஆக்கிரும். கவலை, சோர்வு எல்லாமே பழையபடி மாயாவுடைய உலகத்துல நம்ம கூட்டு போயிடும். அதனால பாபா சொல்றாரு, அவரோட தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாதுன்றாரு. கேள்வி: யாருக்கு விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி இருக்கிறது, அவர்களுக்கு உங்களுடைய எந்த விஷயத்தில் சிரிப்பு வருகிறது? விநாச காலத்துல அன்பற்ற புத்தி இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. சிலர் அன்பு புத்தினா பாபா மேல அன்பா இருக்கிறவங்க, அவங்களாம் பாபா காப்பாத்திடுவாரு. அன்பில்லாத புத்தியோட இருக்கிறாங்களே, இறைவனை நம்பாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்ற ஒரு விஷயத்துல சிரிப்பு வருவேன். என்ன விஷயம்? பதில்: நீங்கள் விநாசம் இப்போது நெருங்கிவிட்டது என்று சொல்லும் போது அவர்களுக்கு சிரிப்பு வருகிறது. நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரி விநாசம் வந்துருச்சு, சீக்கிரம் வரப்போகுது, நெருங்கிடுச்சுன்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கா சிரிப்பு வருன்றாரு. பாபா இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார், ஆனால் இங்கேயே இருக்க மாட்டார். இப்போ சிவன் வந்து கூடவே இருக்கிறார், கடவுளே நம்ம கூட இருக்கிறார். ஆனா எப்பயுமே இங்க இருப்பாருன்னு சொல்ல முடியாது. இங்கேயே இருக்க மாட்டாரு, கிளம்பிடுவாரு. பாபாவினுடைய வேலை தூய்மையாக்குவது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபாவுடைய வேலை என்னன்னா உலகத்தை தூய்மையாக்கணும். ஆத்மாக்களை தூய்மையாக்கி இந்த பழைய உலகத்தை புதுசாக்குறது தான் வந்திருக்கிறாரு. தூய்மையாகி விட்டால் இந்த பழைய உலகம் விநாசமாகும், புதியது வந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சண்டையே விநாசத்திற்காகவே ஆகும். பாபா சொல்றாரு, இந்த சண்டை இருக்கு இல்லையா, அந்த போர் வந்து விநாசத்திற்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாபா வந்து இப்ப ஆத்மாக்களை தூய்மை பண்ண வந்திருக்கிறாரு. அவருக்கு 108 பேர் ரெடி ஆயிட்டா கூட போதும்னு சொல்லி ஒரு முறையில சொல்லியிருக்கிறாராம். அதனால அவர் 108 பேர் ரெடி ஆயிட்டாங்கன்னா கூட அவர் முடிச்சுடுவாரு. எல்லாரும் மாறணும்னு கூட அவசியம் கிடையாது. 108 லட்சம் ரெடி ஆயிட்டாங்கன்னா கூட போதுன்றாரு. நீங்கள் தேவதையாக ஆகிவிட்டீர்கள் என்றால் இந்த கலியுக மோசமான உலகத்தில் வரவே முடியாது சொல்றாரு. இப்ப நீங்க இந்த படிப்பை படிச்சு நீங்க உண்மையாலுமே தேவதையாக்கி ஆத்ம அபிமானி நிலையில வந்துட்டீங்கன்னா, பாவம்லாம் அழிஞ்சிச்சுன்னா, அப்ப வந்து நீங்க திரும்ப இந்த உலகத்துல வந்து பிறக்க முடியாதுன்றாரு. மோசமான உலகத்துல உங்களால வர முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறாரு. நாம் மிகவும் எதுவும் புரியாதவர்களாக ஆகிவிட்டோம் என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இப்ப நம்ம பாபாட்ட வந்து கிளாஸ் கேட்கும் போதுதான் தெரியுது நம்ம எவ்வளவு மோசமா இருந்திருக்கிறோம், எவ்வளவு நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறோம்ட்டு இப்பதான் புரிஞ்சுக்கிறோன்றாரு. மாயை ராவணன் முட்டாளாக்கி விட்டான். நமக்கு அரை கல்பமா முதல் உணர்வுல போயிட்டு எப்படி நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்கு இந்த மாயான்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். புதிய உலகம் ஸ்தாபனை ஆக வேண்டும், அதற்காக பாபா கண்டிப்பாக வந்துதான் ஆக வேண்டும் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். இப்ப இந்த பழைய கலியுகம் வந்து அழிஞ்சிட்டு புது உலகம் சொர்க்கம் வரப்போகுது, அதுக்காக தான் பாபா கண்டிப்பா வந்தாகணும்னு புரிஞ்சுக்கிறீங்க. 3 சித்திரங்கள் கூட இருக்கிறது சொல்றாரு பாபா. பிரம்மாவின் மூலமா ஸ்தாபனை, விஷ்ணுவின் மூலமா வளர்ப்பு, சங்கரின் மூலமா விநாசம். ஏனென்றால் செய்வர் பாபா தான் அல்லவா. பாபா வந்து திருமூர்த்தி சிவன் சொல்லுவாங்க. திருமூர்த்தின்னா மூன்று மூர்த்திகள். பிரம்மா மூலமா ஸ்தாபனை செய்யறாரு, விஷ்ணு மூலமா அந்த ஸ்தாபனை பண்ணவங்கள வளர்ப்பு செய்யறாரு. அதாவது இப்ப ஞானத்தை சொல்ல வைக்கிறாரு. அந்த ஞானம் புரிஞ்சிச்சுன்னா அவங்க வருவாங்க சென்டர்ல. அவங்க சென்டர்ல வர்றவங்கள அவங்கள வளர்க்கணும், பாலனையும் செய்யறாரு. பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனையும் செய்யறாரு. அப்புறமா சங்கரின் மூலமா விநாசம் செய்யறாரு. இது எல்லாமே செய்வர் பாபா தான் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. செய்வர் ஒருவரே ஆவார். காடுன்றது ஜெனரேட்டர், ஆப்ரேட்டர், டெஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து யார் மூலமாவது செய்வார் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப கடவுள் வந்து அவருக்கு உடம்பு இல்லாதனால அவர் வந்து எல்லா காரியங்களையும் மனுஷங்க மூலம் தான் செய்யறாரு. ஆனா வந்து அது குத்தமா செய்யறாரு.
முதலில் யாருடைய பெயர் வந்தது, யார் செய்கிறாரோ அவர், பிறகு யார் மூலமாக செய்விக்கின்றார் என்பது வருகின்றது. முதல்ல யார் செய்யறாரோ அவர் பேர் தான் வருது, அதுக்கப்புறம் யார் மூலமா சேவிக்கிறாருன்னும் வருதுன்றாரு. முதல்ல சிவன் தான், அதுக்கப்புறம் தான் பிரம்மா விஷ்ணு சங்கரர் வராங்க. செய்பவர் செய்பவர் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. கரண் கராவன்ட்டு சொல்லுவாங்க ஹிந்தில. செய்பவர் செய்பவர் கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மாவின் மூலம் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிரம்மா மூலமா தான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறாரு. நம்முடைய புதிய உலகம் எதை நாம் இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோமோ இதனுடைய பெயரே தேவி தேவதைகளின் உலகம் என்பதையும் குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம புது உலகத்தை பிரம்மா மூலமா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காருல்ல, அதோட பேர் தான் தேவி தேவதைகளின் உலகம்ன்றாரு. சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் தான் இருக்கிறார்கள். சொர்க்கத்துல தேவதைகள் இருப்பாங்க, வேற யாரையும் தேவி தேவதைகள் என்று சொல்லப்படுவதில்லை. அங்கே மனிதர்களே இருப்பதில்லை. சத்தியுகத்துல சொர்க்கத்துல தேவதைகள் தான் இருப்பாங்க, மனுஷங்க இருக்க மாட்டாங்க. மனுஷங்கன்றவங்க இந்த விகாரத்துல போறவங்க, அசுர குணமுடையவர்கள், மனிதர்கள், அதாவது மனிதர்களா மாறுறது துவாபரேகத்துல இருந்து அது மாதிரி ஆயிடுறாங்க. ஆனா தேவதைகள்ன்றவங்க தெய்வீக குணமுடையவங்க. ஒரு தேவி தேவதா தர்மம் தான் இருக்கிறது, வேற எந்த தர்மமும் இருப்பதில்லை. சொர்க்கத்துல ஒரே தர்மம் தான், வேற எந்த தர்மமும் கிடையாதுன்றாரு. உண்மையில் நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம், அடையாளங்கள் கூட இருக்கின்றன என்ற நினைவிற்கு குழந்தைகளாகி நீங்கள் இப்போது வந்திருக்கிறீங்க. பாபா இப்ப முரளி நம்ம படிச்சு படிச்சு நமக்கு தெரியுது, நம்ம மறுபிறவை எடுத்து எடுத்து இந்த மாதிரி வந்துட்டோம், இதுக்கு முன்னாடி நம்ம தான் தேவதையா இருந்தோம், அதுக்கு அடையாளம் கூட கோயில்கள்லாம் இருக்குதுன்றது இப்போ புரிஞ்சிருச்சுன்றார். இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்துவர்கள் போன்ற அனைவருக்கும் அவரவருடைய அடையாளம் இருக்கிறது. இப்ப ஹிந்து, முஸ்லிம்ஸ், புத்தர்கள், அவங்க கிறிஸ்துவர்கள், அவங்களுக்கு எல்லாம் சர்ச் இருக்கு, அந்த மசூதி இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இல்லையா. அவங்களுடைய அடையாளம் இருக்கு, அவங்க வந்தது, அந்த தர்ம ஸ்தாபகருடைய சிலை எல்லாமே இருக்குது இல்லையா. அது மாதிரிதான் நம்மளுடையது இருக்குதுன்றாரு. நம்முடைய ராஜ்யம் இருந்தபோது வேறு யாருமே இருக்கவில்லை. ஆனா உலகத்துல சொர்க்கமா இருக்கும்போது நம்முடைய ராஜ்யம் தான் இருந்தது. லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும்போது மற்ற யாருமே ராஜ்யம் செய்யல. அப்போ முஸ்லீமு, கிறிஸ்டின்ஸ், மற்ற தர்மங்களே இல்லை. இப்போது மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்கின்றன. அப்ப வெறும் 33 கோடி பேர்கள் தான் இருந்தாங்க, தேவதைகள் தான் இருந்தாங்க. இப்ப எல்லாமே வந்துச்சு. 800 கோடி பாப்புலேஷன் எட்டுது. நம்முடைய தேவதா தர்மம் மட்டுமே இல்லை. ஆனா இப்ப எல்லா தர்மமும் இருக்குது. ஆனா நம்ம அந்த அடி அந்த ஆலமரத்தினுடைய ஃபவுண்டேஷன், அந்த வேர் பகுதி காணும். தேவதா தர்மம் மட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. கீதையில் மிகவும் நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கின்றன, ஆனால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. கீதையில கூட எல்லா விஷயமும் இருக்குது, ஆனா அந்த மாவுல உப்பு கலந்த மாதிரி இருக்குது, யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்றாரு. விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி மற்றும் அன்பான புத்தி என்று பாபா கூறுகின்றார். விநாசன் டைம்ல சிலருக்கு அன்பில்லாத புத்தி இருக்கும், சிலருக்கு அன்பான புத்தி கடவுள் மேல இருக்கும். விநாசம் இந்த சமயத்தில் தான் நடக்க வேண்டும். அவர் சொல்ற சங்கமேக 100 வருஷ கடைசியில தான் விநாசம் நடக்கும்ன்றாரு. பாபா சங்கமேகத்தில் தான் வருகின்றார். உலக மாற்றம் ஏற்படும் போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பழையதற்கு மாற்றாக அனைத்தையும் புதிதாக தருகின்றார். இப்ப பாபா உலக மாற்றம், உலகமே மாறும்போது நம்மள மட்டும் என்ன பண்ணிடுறாரு, அவரை நம்புறோம் இல்லையா, அதனால நமக்கு மட்டும் பழசம் வாங்கிட்டு புதுசா கொடுக்குறாரு. அவர் பொற்கொள்ளனாகவும் இப்ப இருக்கிறார், சலவை தொழிலாளியாகவும் இருக்கிறார், பெரிய வியாபாரியாகவும் இப்ப இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. துணி சலவை தொழிலாளியா நம்ம பழைய அழுக்கு துணியெல்லாம் துவச்சு கிளீன் பண்றாரு. பொற்கொள்ளனா இருந்து நமக்கு வந்து நம்மள வந்து தங்கமா மாத்துறாரு எல்லாரையும். பெரிய வியாபாரியாவும் இப்ப இருக்கிறாரு, ரத்தன வியாபாரியா வந்திருக்கிறார். மிக குறைந்தவர்களே வியாபாரம் செய்யறார்கள். ஆனா அவரோட வியாபாரம் பண்ணவங்க கொஞ்சம் பேர் தான். இந்த முரளி கேட்கறது, யோகா பண்றது, இதெல்லாம் கோடியிலும் சிலர், அந்த சிலரிலும் சிலர்னு பாடப்பட்டிருக்குது. கோடியில சிலர் தான் புரிஞ்சுக்குவாங்க பாபாவை, அந்த சிலர்லும் சிலர் தான் முயற்சியே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து கொஞ்சம் பேர் தான் என்கிட்ட வியாபாரம் பண்றாங்கன்றாரு. இந்த வியாபாரத்தில் அளவற்ற நன்மை இருக்கிறது. ஆனா இப்ப இந்த வியாபாரங்களே அந்த முரளியை படிச்சு மத்தவங்க சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து வியாபாரம், கடவுளோட நம்ம வியாபாரம் வச்சுக்கிறோம், அதுல அளவற்ற நன்மை இருக்குதுன்றாரு. படிப்பில் நிறைய நன்மை இருக்கிறது, படிச்சாலே போதுன்றாரு. முரளி படிச்சு அதை தாரணை பண்ணாலே பெரிய நன்மை இருக்குதுன்றாரு. படிப்பில் வருமானம் இருக்கிறது என்று நிறைய மகிமை பாடப்படுகிறது. நம்ம ஏற்கனவே வந்து நல்லா படிச்சா நல்லா டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி படிச்சீங்கன்னா நல்லா பதவி கிடைக்கும், நல்லா வாழலாம்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம சாதாரணமாவே. அது மாதிரிதான் படிப்புல, இந்த படிப்புலயும் வருமானம் இருக்குதுன்றாரு. படிப்பில் வருமானம் இருக்கிறது, நிறைய மகிமை வந்து பாடப்படுது. அதுவும் பிறவிகளுக்கான வருமானம் கிடைக்குதுன்றாரு. அது ஒரு பிறவி வருமானம். இப்ப டாக்டர், இன்ஜினியர் படிச்சோம்னா ஒரு பிறவிக்கு தான் ஆக முடியும், அடுத்த பிறவில போய் திரும்ப எல்கேஜில இருந்தா படிக்கணும். இங்க வந்து நம்ம படிக்கிற படிப்பு பல பிறவிகளுக்கான வருமானம்ன்றாரு. எனவே அப்படிப்பட்ட படிப்பை நல்ல விதத்தில் படிக்கணும்.
மற்றும் படிப்பிப்பதையும் மிக எளிமையாக படிப்பிக்கின்றேன். பாபா சொல்லி கொடுக்குறாருல, இது என்ன கஷ்டமாவா இருக்கு? சாதாரண மாத்தாசு, சாதாரண குழந்தைகள் கூட புரிஞ்சிக்க முடியற அளவுக்கு தான் இந்த படிப்பு இருக்குது இல்லையா, ஈஸியா படிக்க வைக்கிறாரு. ஒரு வாரம் மட்டும் புரிந்து கொண்ட பிறகு எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். 7 நாள் கோர்ஸ் எடுக்கிறார் பாபா. 7 நாள் பாடமுறை. இந்த 7 நாள் பாடத்தை ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, சிருஷ்டி சக்கரம்னா என்ன, ஏணிப்படி சித்திராத்துல என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் யோகா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நிறைய ரகசியங்கள், 7 நாள்ல எல்லா ரகசியங்களையும் பாபா வந்து நமக்கு புரிய வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம முரளி படிக்கலாம். நீங்க வந்து இதை படிச்சு முடிச்சுட்டு எங்க வேணாலும் போங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு இந்த படிப்பின் பிரதி வந்து கொண்டே இருக்கும், அதாவது முரளி கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த முரளி இருக்கு இல்லையா, அந்த 4 பக்கம் முரளி, இந்த பிரதிகள் வந்து வந்துகிட்டே இருக்கும்ன்றாரு. பிறகு ஒருபோதும் தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது. உங்க கையில இந்த முரளி இருக்குன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து கிடைக்காத பொக்கிஷம். இது இந்த இப்ப வந்து நம்ம சங்கம் யுகத்துல இந்த முரளி தான் கடவுளோட நமக்கு தொடர்பை ஏற்படுத்துது. அதனால இது வந்துகிட்டு தான் இருக்கும்ன்றாரு. அப்பதான் உங்களுக்கு வந்து இறைவனோட தொடர்பு துண்டிக்கப்படாது. இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவோடான தொடர்பாகும் சொல்லிட்டாரு பாருங்க. இந்த முரளி மூலமா தான் ஆத்மா பரமாத்மாவுடைய தொடர்பு இருக்குன்றாரு. முரளி படிச்சுட்டே இருந்தாதான் அவரும் நம்மளும் கனெக்ஷன்ல இருப்போம். நம்ம முரளி புக்கை தூக்கி ஓரமா வச்சோம்னா நம்ம யாரோ கடவுள் யாரோ. கடவுள் சொல்றத நம்ம மதிக்கல, கடவுள் சொல்றத நம்ம கேட்கலன்னா அப்புறம் அவர் கைவிட்டுருவாரு. நேற்றே சொன்னார்ல, அன்னைக்கு சொன்னாரு, நீங்க என் பேச்சு கேட்டா நான் உங்களுக்கு காப்பாத்துவேன், என் பேச்சு கேட்கலைன்னா நான் எப்படி செய்வேன்னு சொல்லி கேட்டாரு. மாற்றான் குழந்தைகளுக்கு எப்படி செய்வேன், மாயாவுடைய குழந்தைகளுக்கு என்னால எப்படி உதவ முடியும்னு சொன்னார். கீதையில் கூட விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி அழியும், அன்பான புத்தி வெற்றி அடையும் என்பது இருக்கிறது. கீதையில இந்த வார்த்தை இருக்குதான். பகவத்கீதையில விநாச காலத்துல யார் பாபா மேல அன்பு இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா சிவன் மேல யார் கீதை சொன்னவரோ அவர் மேல யார் அன்பில்லாத புத்தியோட இருக்கிறாங்களோ அவங்க அழிஞ்சிருவாங்க. அன்பான புத்தி தான் வெற்றி அடையும்ட்டு பாடப்பட்டிருக்கின்றார். இந்த சமயத்தில் மனிதர்கள் ஒருவர் மற்றவரை வெட்டி கொலை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதை அப்படியே பாபா சொல்றாரு, ஆனா நடக்குது. நம்ம நியூஸை பார்த்தாலே ஒருத்தவங்க மற்றவங்க வெட்டி கொலை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகளை கூட விடுறதில்லை. இவர்களை போல் கோபம் அல்லது விகாரம் வேறு யாரிடத்தும் இல்லை. இப்ப இந்த டைம் இருக்கிற மனுஷங்களை போல கோபம் அல்லது விகாரம் யார்கிட்டையுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. திரௌபதி அழைத்தார் என்று பாடப்பட்டுள்ளது. அவங்க மகாபாரதத்துல திரௌபதி வந்து துச்சாதனன் துகில் இருந்தான். அப்ப வந்து கிருஷ்ணர் அழைச்சாங்க. அப்ப 21 சேலையை வந்து அவர் கொடுத்தாருன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது நம்ம கதை தான். இப்ப வந்து திரௌபதிகள் எல்லாருமே திரௌபதிகள் தான். நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் என்று பாபா புரிய வைத்திருக்காரு. இப்ப யாரெல்லாம் விகாரத்துல மாட்டிட்டு முடிக்கிறாங்களோ, வீட்லயே இருந்தாலும் சரி, விகாரத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே திரௌபதிகள் தான். அவங்க எல்லாம் கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. அவர் வந்து இப்ப 21 பிறவிக்கு நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு. அதுதான் 21 சேலையா அவங்க காமிச்சிட்டாங்க. பகவானுடைய மகா வாக்கியம் பாபா வந்து சொல்றாரு, குழந்தைகளே இப்போது விகாரத்தில் போகாதீர்கள். ஏன்னா இந்த விகாரம் தான் உங்களை வந்து எப்படி ஆக்கிடுச்சு, மோசமா ஆக்கிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு கோபம், பற்று, ஆசை எல்லாம் வந்தது காரணமே. ஒற்றுமையே இல்லாம போனது காரணமே. இந்த அளவுக்கு கொலை செய்யற அளவுக்கு தான் புத்தி போகுதுன்னா அந்த விகாரம் தான் காரணம். அதனால இந்த விகாரத்துல போகாதீங்கன்றார். நான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றேன்னு சொல்லி சொல்றாரு. வாங்க குழந்தைகளே, இதெல்லாம் விட்டுடுங்க, இந்த இந்த விகாரத்தெல்லாம் விட்டுட்டீங்கன்னா நான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறேன்றாரு. நீங்கள் தந்தையாகி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இப்ப நீங்க யாரையும் நினைக்காதீங்க, என்ன மட்டும் நினைங்க. இப்போது விநாச காலம் அல்லவா, யார் சொல்வதையும் கேட்பதில்லை, சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. கடவுளே வந்து சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி மொத்தம் மத்தி அடிச்சுக்கிட்டு சாகிறது, சண்டையிட்டுட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு அமைதியாக இருங்கள் என்று எவ்வளவு சொல்கிறார்கள், ஆனால் அமைதியாக இருப்பதில்லை. சிலர் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதே கேட்க மாட்டாங்க, ஒரே சண்டைதான் போட்டுட்டு இருக்காங்க. அமைதியா இருங்கன்னு சொன்னாலும் அமைதியா இருக்கிறது இல்லைன்ற தங்களுடைய குழந்தைகளிடமிருந்து விடுபட்டு யுத்த மைதானத்திற்கு செல்கிறார்கள் சொல்றாரு. அவங்க குழந்தைகள்கிட்ட இருந்தெல்லாம் விடுபட்டு கூட யுத்தத்துக்கு போயிடுறாங்கன்றாரு. எவ்வளவு மனிதர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப எவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கணக்கு வழக்கு முடிக்கிறாங்க. அதனாலதான் அல்பாயுஸ்ல நிறைய பேர் இறக்குறாங்க. மனிதர்களுக்கு எந்த மதிப்புமே இல்லை. இப்ப பாருங்க, இப்ப மனுஷங்களை எங்கேயாவது ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதா யாரு மேலேயாவது? கிடையாது. சுத்தமா அந்த கடைசி கலியுக இறுதியில யாருக்குமே எந்த மதிப்புமே இல்லைன்றார். மதிப்பு இருக்கிறது என்றால், மகிமை இருக்கிறது என்றால் அது இந்த தேவி தேவதைகளுக்கு தான் இருக்கிறது. இப்ப மதிப்பு மரியாதை எல்லாம் என்ன, யாருக்கு கொடுக்குறாங்க? இந்த கோயில்ல இருக்கிற சிலைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க வந்து சைத்தன்யமா எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜடத்துக்கு தான் மகிமை இருக்குதுன்றாரு இப்போதைக்கு பக்தியில. ஆனா உண்மையிலே வந்து சைத்தன்யமா அவங்க சொர்க்கத்துல இருக்கும் போதுதான் அவங்களுக்கு மகிமைகள் இருக்குதுன்றாரு.
இப்போது நீங்கள் அப்படி ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி கோயில்ல பூஜைக்குரிய சுரூபமா ஒவ்வொரு வீடையும் கோயில் ஆக்கிறதுக்காக பாபா முயற்சி செய்யறாரு. அதான் நீ சொன்னார்ல, நீங்க குரங்கு மாதிரி இருந்தா நான் எப்படி உங்களை பூஜைக்குரியவரை ஆக்குறது, பற்று கூட வைக்காதீங்க, பற்று கூட குரங்கு மாதிரி ஆக்கணும்னு சொல்றாரு. அதனால நீங்க இப்ப அப்படி ஆகிறதுக்காக இப்ப முயற்சி செய்து இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. உண்மையை சொல்வதென்றால் இந்த தேவதைகளை விட உங்களுடைய மகிமைதான் அதிகமாகும். பாபா சொல்றாரு, உண்மையை சொல்லணும்னா சொர்க்கத்துல வாழ்ந்த தேவதைகள் லட்சுமி நாராயணனோட உங்களுக்கு தான் மகிமை அதிகம் சொல்றாரு. ஏன்னா நீங்க கடவுளுக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கடவுளோட சேர்ந்து நீங்க சேவை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப பிகேஸ்க்கு தான் அவ்வளவு மதிப்புன்றாரு. மதிப்பு மரியாதை மகிமையெல்லாம் உங்களுக்கு தான் இருக்குன்றாரு. உங்களுக்கு இப்போது பாபா கற்பித்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு உயர்ந்த படிப்பாக இருக்கிறது. கடவுளே வந்து நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த படிப்பும் எவ்வளவு பெரிய படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. படிக்கக்கூடியவர்கள் நிறைய பிறகு கடைசியில் முற்றிலும் தம பிரதானமாக இருக்கிறார்கள். ஆனா இந்த படிப்பு படிக்கிறவங்க மறுபிறவை எடுத்து எடுத்து மோசமாயி தமோ பிரதான நிலையில இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்ணி படிப்பு சொல்லி கொடுக்குறாரு கடவுளே வந்து. நான் எப்போதும் சதோ பிரதானமாகவே இருக்கிறேன். ஆனா அவர் வந்து எவர் பியூர், எப்பயுமே அவர் தூய்மையா இருக்கிறாரு. அவர் மறுபிறவில வர்றதில்லை. அப்ப அவர் எப்படி அவரு வந்து அவர் அந்த மகிமை இழக்கிறதே இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்றாங்கல்ல, அவர் எப்படி தாழ்ந்து போறதே இல்லை. ஆனா மற்ற ஆத்மாக்கள் எல்லாருமே சதோ ரஜோ தமோ கடந்து யாரா இருந்தாலும் சரி மனுஷனா பிறந்துட்டாங்கன்னா அந்த 3 நிலையை கடக்கத்தான் வேண்டும்னு சொல்லி சொல்றாரு. அதனால இப்ப எல்லாரும் நம்ம எல்லாம் வந்து தமோ பிரதானமா ஆயிட்டோம். ஆனா அவர் வந்து எப்பயுமே சதோ பிரதானமா இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. நான் குழந்தைகளாகி உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவனாகி வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். இப்ப பாபா நமக்கு சொல்றாரு, பேர்பட்டவர் பாருங்க ஹையஸ்ட், ஆனா அவர் எப்படி பேசுறாரு, ரொம்ப பணிவா தாழ்வா. நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்த சேவகன் சர்வெண்ட்னு சொல்லி சொல்றாரு. யார் இந்த மாதிரி சொல்லுவாங்க? நாம் எவ்வளவு மோசமானவர்களாக ஆகிவிட்டோம் என்று சிந்தனை செய்து பாருங்க. இப்ப நம்மளை கேட்கிறாரு, நம்ம எவ்வளவு கீழ்த்தரமா ஆயிட்டோம். நம்மளை எப்படியெல்லாம் குளிப்பாட்டி சீராட்டி பாலூட்டி சொர்க்கத்துல எப்படியெல்லாம் தங்க மாளிகையில தங்க ஸ்பூன்களை சாப்பிட வச்சு எப்படியெல்லாம் அழகு பார்த்தாரு. நம்ம சேத்துல விழுந்து எப்படி மோசமானவர்களா ஆயிட்டோம்ட்டு சிந்தனை செஞ்சு பாருங்கன்றாரு. பாபா தான் நம்மை ஆகா ஆகா என்ற நிலைக்கு மாற்றுகின்றார். இப்ப பாபா தான் வந்து நம்மள அந்த மாதிரி ஒரு நிலைக்கு மாத்துறாரு. பகவான் வந்து மனிதர்களுக்கு கற்பித்து எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார். கடவுள் நினைச்சா ஏழை பணக்காரனை ஏழையா ஒரு செகண்ட்ல ஆக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது கலியுகத்திலேயே சில விஷயம் நடக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து உண்மையில கடவுள் வந்து நம்மளை இப்ப வந்து கற்பிச்சு நம்மளை எவ்வளவு உயர்ந்தவரா ஆக்குறாரு. நான் நிறைய பிறர்களின் கடைசியில் உங்கள் அனைவரையும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக்க வந்துள்ளேன் என்று பாபா அவரே சொல்றாரு. இப்போது உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறேன் சொல்லி பாபா சொல்றாரு. நான் உங்களை சொர்க்கவாசியாக்கி இருந்தேன். இப்ப நான் உங்களுக்கு வந்து கற்பிச்சிட்டு இருக்கிறேன், இப்பதான் சொல்லி கொடுக்குறேன். நான் உங்களை ஒரு காலத்துல சொர்க்கவாசியா ஆக்கி இருந்தேன். பிறகு நீங்கள் எப்படி இப்படி நரகவாசியா ஆனீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. நான் அப்படியேதானே உங்களை சொர்க்கத்துல தானே உட்கார வச்சுட்டு போயிருந்தேன். இப்ப எப்படி நரகத்துல இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. யார் உங்களை மாற்றியது என்று பாபா கேட்கின்றார். விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி அழிவுக்கானது என்று பாடப்பட்டுள்ளது. அன்புள்ள புத்தி வெற்றி அடையும் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு எந்த அளவுக்கு அன்புள்ள புத்தியாக இருப்பீங்களோ, அதாவது அதிகம் நினைவு செய்வீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் நன்மையாகும். பாபா சொல்றார், இந்த விநாசம் நடக்க போற டைம். இப்ப நம்ம வந்து விகர்மங்களையும் விநாசம் பண்ணிட்டு இருக்கோம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை அழிக்கிற நேரம். இந்த நேரத்துல நம்ம பாபாவை நினைச்சு அழிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பாபாவை நினைக்காம அந்த மாயா பின்னாடியே போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? அதனால சொல்றாரு, நீங்க எவ்வளவு என்ன நினைப்பீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மைன்னு சொல்லி சொல்றாரு. யுத்த மைதானம் அல்லவா இது, வந்து ஒரு போர்க்களம் சொல்லுவாங்களா, வாழ்க்கையே ஒரு போர்க்களம், வாழ்ந்ததான் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையே ஒரு யுத்த மைதானம் தான் சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம இங்க வந்து மாயாவோட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், மல்யுத்தம். அதை நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்றதுல களத்துல இறங்கிட்டோம். ஆனா நம்ம யார் கூட இருக்கிறோம்? சிவன் கூட இருக்கிறதுனால நம்ம ஜெயிச்சிடலாம். தனியாலாம் களத்துல இறங்கணும்னா நம்மள மாயா வந்து மூழ்கடிச்சிடும். இந்த கடவுள் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து பயம் இல்லாம இருக்கிறோம். யுத்த மைதானமா இருந்தாலும் என் கூட இருக்கிறவர் சிவன்ன்ற தைரியத்துல இருக்கிறோம். கீதையில் என்ன மாதிரியான யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. கீதையில சொல்லியிருக்கிறாங்க யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, யுத்த மைதானம். ஆனா அது எந்த யுத்தம்ட்டு புரிஞ்சுக்கல. அவங்க நினைச்சிட்டாங்க இந்த ஒரு பக்கம் கௌரவர்கள் ஒரு பக்கம் பாண்டவர்கள், இதுல கிருஷ்ணர் உட்காந்து கீதை சொன்னாரு அந்த யுத்தம்னு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி யுத்தம் எல்லாம் கிடையாது. நமக்கு மாயாவோட யுத்தம். நம்ம எந்த ஒரு சண்டையோ போர்க்கொடியை தூக்கிட்டு நம்ம எங்கேயும் போக போறது இல்லை. எந்த உலகத்துக்கும் எந்த ஒரு தேசத்துக்கும் போய் சண்டை போட போறது இல்லை. ஒரு பீரங்கி ஒரு ஆட்டம் பாம்புலாம் நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை. எந்த ஒரு வன்முறையும் நமக்கு பண்ண போறது கிடையாது.
நம்ம செய்யறதெல்லாம் யோகா பலம் தான். யோகா பண்ணி ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை கனெக்ட் பண்ணும்போது நமக்குள்ள சக்தி நிறையுது. சக்தி நிறைஞ்சு நம்ம தூய்மை ஆகிறோம். தூய்மையாகி பரிசுத்தாவா மாறி இந்த உடலை விட்டு நம்ம போறோம். அப்ப நம்ம நமக்காக புது உலகம் உருவாக்கப்படுது, அவ்வளவுதான். மற்றபடி மற்ற எல்லாமே இந்த 5 தத்துவங்களால அழிஞ்சிரும். உலகம் ஃபுல்லா அந்த 5 தத்துவங்களும் ஒன்னா சேரும். இப்போ 1 2 தத்துவம் சேரும் போதே தாங்க முடியல, எல்லாத்துலயும் வெள்ளம் எல்லாத்தையும் அழிச்சிருது இல்லையா. 5 தத்துவங்களும் சேரும் போது முழு உலகமும் தண்ணிக்குள்ள போயிடும். அப்ப பாரத பூமி மட்டும் ஆளிலை ஷேப்ல வரும். அங்க சொர்க்கம் வந்துடும். இதுதான் நடக்க போகுது. அதனால பாபா இதுல நீங்க எதுவும் அந்த மாதிரியான யுத்தம்லாம் எதுவும் கிடையாது. அவங்க கீதையில காமிச்ச மாதிரியான யுத்தம்லாம் எதுவும் கிடையாது. அவர்கள் கௌரவருக்கும் பாண்டவருக்கும் யுத்தம்ட்டு காட்டிட்டாங்க. கௌரவ சம்பிரதாயம் பாண்டவ சம்பிரதாயமும் இருக்கிறது. இங்கேதான் இருக்குது. கடவுளை நம்பினவங்க பாண்டவர்கள், கடவுள் நம்பாதவங்க நான் இந்த உடல்ல வந்திருக்கேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன் இவர் உடல்ல வந்திருக்கிறாரு எல்லாம் கிராஸ் கேள்வி கேக்குறாங்க. அது கடவுளே ஏகப்பட்ட கேள்வி கேக்குறாங்க. அங்க பக்தியில நந்தி நந்தி ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்காதவங்க இங்க பிரம்மா பாபா படம் ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நந்தின்றதே ஒரு உடல் தான். அந்த உடல்ல சிவன் வராரு, அவர் பரமாத்மா. ஆத்மா உடல்ல வரும்போது பரமாத்மா உடல்ல வரமாட்டாரா? இதுல அவங்களுக்கு சந்தேகம். அது ஏன் அந்த உடல் இந்த உடல்னு கேள்வி கேக்குறாங்க. அதனால அவங்க கௌரவர்களா மாறிட்டாங்க. ஆனால் யுத்தம் எதுவுமே இல்லை. ஆனா இங்க எந்த யுத்தமும் கிடையாதுன்றாரு. யார் பாபாவை தெரிந்திருக்கிறார்களோ அவர்களை பாண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் சிவனை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ, இப்ப இந்த உடல்ல பேசிட்டு இருக்கிறாரு, இந்த பாடம் இந்த முரளி எடுக்கிறது கூட அவர் தான்ட்டு யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கதான் பாண்டவர்கள். பாபாவோட அன்பான புத்தியுடையவர்கள் பாண்டவர்கள் சொல்றாரு. பாபாவோட அன்பில்லாத புத்தியுடையவர்கள் தான் கௌரவர்கள் என்று சொல்லப்படுகிறது. வார்த்தைகள் புரிந்து கொள்வதற்கு தகுந்ததாக மிகவும் நல்ல நல்லவைகளாக இருக்கின்றன சொல்றாரு. இப்போது சங்கம யுகமாகும். இப்போ பாபா கலியுகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல சங்கம யுகத்துல வந்திருக்கிறாரு. புதிய உலகத்தின் ஸ்தாபனை இப்போது நடந்து கொண்டிருக்குது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. புத்தியின் மூலம் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்ன்றாரு. எல்லாமே புத்தியில இருக்கும். எல்லாமே பாபா குப்தமா பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சிடும். இப்போது உலகம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இப்ப பாருங்க, 800 கோடி ஆத்மாக்கள் பாப்புலேஷன், நிக்க கூட இடம் கிடையாது. மாடி மேல மாடி வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பாப்புலேஷன். அந்த மாதிரி இருக்குது. உலகம் பெருசா இருக்குது. சத்தியுகத்துல அப்படியே எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பாங்க. சிறிய மரமாக இருக்கும் அல்லவா. அப்ப மரம் சின்னதாயிடும். மனித சிருஷ்டி மரம் 9 லட்சம் ஆத்மாக்கள் தான் முதல்ல நடிக்க வருவாங்க. அந்த மரம் பெரியதாக இருக்கிறது. மனித சிருஷ்டியின் இந்த தலைக்கீழ் மரம் எப்படி இருக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்ப அந்த மரம்லாம், இந்த ஆலமரம் அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அது நேரா இருக்கும். இந்த மனித சிருஷ்டி மரம் தலைக்கீழ் மரம். இங்க விதையா சிவபாபா மேல இருக்கிறார். கீழே மீதி எல்லாருமே அவங்கவுங்க கிளைகள்ல வராங்க. இந்து தர்மம், அதாவது ஆதிசனாத தேவதா தர்மம், அதுக்கு கீழே அப்படியே முஸ்லிம் தர்மம், இஸ்லாம தர்மம், அப்படியே கிறிஸ்துவ தர்மத்தை கிளை கிளையா போயிட்டே இருக்குது. இதனை கல்ப விருட்சம் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாரு. அதனால சிவன் கோயில்ல கல்ப விருட்சம், மீனாட்சி அம்மன் கோயில்ல கூட இருக்கும் கல்ப விருட்ச மரம். மரத்தின் ஞானமும் வேண்டும் அல்லவான்னு சொல்றாரு. இப்ப இந்த கல்ப விருட்ச மரத்தினுடைய ஞானமும் உங்களுக்கு இருக்கணும்ன்றாரு. மற்ற மரங்களின் ஞானம் மிக மிக சுலபமாகும், உடனே சொல்லிவிடுவார்கள். இந்த மரத்தின் ஞானம் கூட அது போல சுலபமானதுதான். இப்ப இந்த கல்ப விருட்ச மரத்தினுடைய ஞானம் கூட ஈஸி தான்றாரு. ஆனால் இது மனித மரமாகும் சொல்றாரு. மனிதர்களுக்கு தங்களுடைய மரத்தை பற்றி தெரியவே இல்லை. எல்லா மரத்தை பத்தியும் சொல்றாங்கல்ல, இந்த மாங்காய் மரம், புளிய மரம், இது எவ்வளவு நாள் வாழும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா மனுஷங்களுக்கு அவங்க மரத்தை பத்தி தெரியவே இல்லைன்றாரு. கடவுள் தான் படைப்பவர் என்று சொன்னால் கண்டிப்பாக உயிரோட்டம் உள்ளவர் தான் அல்லவா. இப்ப கடவுள் தான் உலகத்தையே படைச்சாருன்னு சொல்றாங்கல்ல. ஒரு டைம்க்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்ற வாய் தான் சொல்லும் கடவுள் தான் படைச்சாரு இந்த பூமின்ட்டு. அப்போ ஒரு டைம் ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. அவர் தான் படைக்கிறாருன்னா அப்ப கண்டிப்பா அவர் உயிரோட தானே இருப்பாரு. பாபா சத்தியமானவர், உயிரோட்டம் உள்ளவர், ஞான கடலாக இருக்கின்றார் அவரே சொல்றாரு. அவர் சத்தியமா இருக்கிறார். சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்லியிருக்கிறாங்களே, அழகா இருப்பாரு, சத்தியமா இருப்பாரு. அவர் தான் சிவன். அவருக்கு உயிர் இருக்குது. அவர் பரமாத்மா. அவரு நம்ம எப்படி உயிர் ஆத்மா உயிரோ அந்த மாதிரி அந்த ஆத்மாவுடைய அப்பாவும் உயிர் தான். அவர் பரமாத்மா. அவர் ஞான கடலா இருக்கிறாரு. அவருக்கு எல்லா ஞானமும் தெரியும். அவரிடத்துல என்ன ஞானம் இருக்கிறது என்பதை யாருமே புரிஞ்சுக்கல சொல்றாரு. பாபா தான் விதை ரூபமாக உயிரோட்டம் உள்ளவராக இருக்கிறாரு. அவரிடமிருந்துதான் அனைத்து படைப்புகளும் வருகின்றன. கடவுள் தான் இப்ப விதை ரூபமா இருக்கிறார். மனித சிருஷ்டி மரத்துல உயிரோட இருக்கிறார். அவர்கிட்டதான் எல்லா படைப்புமே வருதுன்றார். எனவே பாபா இப்ப புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு தங்களுடைய மரத்தை பற்றி தெரியவே இல்லை. பாபா சொல்றாரு, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எப்படி நடிக்கிறாங்க, மனுஷங்களுக்கு ஒண்ணுமே தெரியல.
மற்ற மரங்களை பற்றி நல்ல விதத்துல தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. மரத்தின் விதை உயிரோட்டம் உடையது என்றால் சொல்லும் அல்லவா, ஆனால் அது ஜடமாகும். இப்ப ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னா அந்த மாங்காய் விதை உயிரோட இருக்குன்னு அது சொல்லும்ல. நான் என்னை போட்டு விதைச்சிங்கன்னா ஒரு மாங்காய் வரும், ஒரு மாம்பழம் வரும்னு சொல்லும்ல. அது உயிரோட இல்லை இல்லையா, அதனால அது ஜடமா இருக்குது, அதனால அது வாய் இல்லாதனால அதால சொல்ல முடியல. எனவே இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தான் படைப்போர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சிருக்கீங்க. இப்ப இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதையா கடவுளே இருக்காரு. அவரு சொல்லுவாரு, அவருக்கு வாய் வேணும் இல்லையா, வாய் இருக்கிறதுனால அவர் உயிரோட்டமா இருக்கிறதுனால பிரம்மா வாய் மூலமா சொல்றாரு, நான் தான் படைச்சேன் இந்த உலகத்தை, இது முதல் இடைக்கால எல்லா ரகசியத்தையும் நமக்கு சொல்றாரு. இவர் சத்தியமானவர், உயிரோட்டம் உடையவர், ஞான கடலாக இருக்கின்றார். உயிரோட்டம் உடையவரிடம் பேசலாம் அல்லவா. உயிரோட ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேச முடியும் இல்லையா. உயிர் போயிட்டாதான் நம்மளால பேச முடியாது. உயிரோட்டமா இருக்கிறவர்கிட்ட பேசினா இல்லையா, அந்த மாதிரி சிவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறார். மனிதர்களுடைய உடல் அனைத்திலும் உயர்ந்த மதிப்பு மிக்கது என்று பாடப்படுகிறது. சொல்லுவாங்களா, அவ்வையார் கூட பாடியிருப்பாங்க, அரிது அரிது மானிடரா பிறத்தல் அரிது. அது மாதிரி ரொம்ப மதிப்பு மிக்கது. ஏன்னா மனித ஆத்மாதான் கடவுளை தெரிஞ்சுக்குது. 6 அறிவு இருக்கிறவங்களால தான் கடவுளை உணர முடியுது. இதே 5 அறிவு உயிரினங்களால கூட பேச முடியாது, அதுங்களால கடவுள்கிட்ட பாடம்லாம் படிக்க முடியாது. அவங்களுக்கு இந்த அதீந்திரிய சுகம் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. நமக்கு தான் இந்த அதீந்திரிய சுகம் எல்லாம் கிடைக்குது. இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையெல்லாம் நம்மளாலதான் அனுபவிக்க முடியும். இதனுடைய மதிப்பை சொல்லவே முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா ஆத்மாக்களுக்கு இப்ப புரிய வைக்கின்றார். நீங்கள் ஞானத்தை தாரணை செய்து ஞான மழை பொழியும் மேகங்களாக இருக்கிறீங்க. இப்ப நம்ம இந்த முரளியை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அதனால மேகங்களா இப்ப இருக்கிறோம் சொல்றாரு. பாபா ஞான கடலாக இருக்கிறார். அவரிடம் உங்களுக்கு ரத்தினங்கள் கிடைக்கிறது. இப்ப பாபா கடலா இருக்கிறாரு, ஞானத்துல கடலா இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம மேகம் மாதிரி உறிஞ்சி மழையை பொழியணும். போயிட்டு கடல்ல போய் அந்த மேகம் உறிஞ்சி போய் மழை பொழியுது இல்ல, அந்த மாதிரி பாபாட்ட இருந்து இந்த ரத்தனங்கள் நம்ம கிடைக்குது. இதை நம்ம உறிஞ்சி போய் மத்தவங்க சொல்லி கொடுக்கும். இவை ஞான ரத்தினங்கள் ஆகும். இந்த ரத்தினங்களின் மூலம் உங்களுக்கு அந்த ரத்தினங்களும் அதிகம் கிடைச்சவைகள் சொல்றாரு. இப்ப இந்த ஞான ரத்தனமா இருக்குல்ல, இது அப்படியே சத்தியுகத்துல உண்மையான ரத்தனமா டிரான்ஸ்பர் ஆயிடுதுன்றாரு. அது எப்படி டிரான்ஸ்பர் ஆயிடுதுன்னு நம்ம கேட்க முடியாது. நம்ம அடுத்த பிறகு பிறந்து பார்த்தாதான் தெரியும். ஆனா பிறக்கும் போது நமக்கு என்னன்னா ஞாபகமே இருக்காது. இங்க நம்ம படிப்பு படிச்சது ஞாபகம் இருக்காது. அதுதான் இதெல்லாம் இறைவனுடைய சூட்சமமான விஷயம். அதனாலதான் கடவுளெல்லாம் நம்ம எடை போடவே முடியாது. அவர் நினைச்சாருன்னா என்ன வேணா செய்ய முடியும். நம்ம இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் நம்மளை படிக்க வைக்கிறாரு. இந்த ஞான ரத்தினங்கள் புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டு போறோம் இல்லையா, நீங்க அவர் பாப்பாரு உங்க ஆத்மால எவ்வளவு முரளி ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்னா கடைசியா பாப்பாரு. கடைசியா புத்தி எப்படி ஃபில் ஆயிருக்குது, ஞான சொரூபமா இந்த ஆத்மா இருக்குதான்னு தான் பாப்பாரு. எவ்வளவு ஞானம் பேட்டரி ஃபுல்லா இருக்குதோ அவ்வளோ தங்க மாளிகை வைர வேடங்கள் அடுத்து நம்ம எடுக்க போற 84 பிறவிக்கு உங்களுக்கு உட்கார்ந்தே சாப்பிடலாம், எந்த குறையும் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க முரளியை தாரணை பண்ணணும், வாழ்க்கையிலையும் தாரணை பண்ணணும். அதனால உங்களுக்கு இந்த ரத்தினங்கள் மூலம் தான் அந்த ரத்தினங்கள் அதிகம் கிடைக்குதுன்றாரு. லட்சுமி நாராயணன் பாருங்க எவ்வளவு ரத்தினங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த திருப்பதி கோயில்லாம் வருங்க, இப்ப கூட கொண்டு போய் போட்டுறாங்கன்னா அந்த அளவு அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க உயிரோட்டமா ஒரு காலத்துல இதே பூமியில வாழ்ந்தவங்க தான் லட்சுமி நாராயணன். அவங்கள்ட்ட அவ்வளவு ரத்தினங்கள் இருந்தது. வைர வைடூரியங்கள்லாம் ஆன மாளிகைகள்ல இருக்கிறார்கள். அந்த லட்சுமி நாராயணன் எங்க இருந்தாங்க தெரியுமா, இந்த சாதாரண பூமியில இருந்திருப்பாங்க. அவங்க வாழ்ந்ததே மாளிகை தான். அதுவும் வைர வைடூரியங்களாலான மாளிகைன்றது பெயரே சொர்க்கமாகும், அதற்கு நீங்கள் எச்சமானர்களாக ஆகின்றீர்கள். பாபா சொல்றாரு, ஒரு காலத்துல லட்சுமி நாராயணனா இந்த ராஜ்யத்துல வாழ்ந்ததுதான் நீங்க தான்ன்றாரு. அங்க நீங்க தான் எச்சமானர்களா ஆகின்றீர்கள். யாராவது ஏழைக்கு திடீரென்று பெரிய லாட்டரி கிடைக்கிறது என்றால் பைத்தியமாகி விடுவார்கள் அல்லவா. இப்ப திடீர்னு ஒருத்தவங்க லாட்டரி அடிக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கையும் புரியாது காலும் புரியாது. ஐயோ என்ன செய்யறது, ஐயோ என்ன பண்றது, பைத்தியமாவே ஆயிடுவாங்க இல்லையா. உங்களுக்கு உலக ராஜ்யமே கிடைக்கிறது என்றால் மாயை எவ்வளவு எதிர்க்கிறது என்று பாபா கூறுகின்றார். இப்ப அந்த லாட்டரி அடிச்சா இந்த சொந்தக்காரவங்க இவங்க எல்லாம் வந்துருவாங்க, அவங்க நிம்மதியா தூங்க கூட விட மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு உலக ராஜ்யமே ஒரு லாட்டரி இப்ப கிடைச்சிச்சு, பாபா கொடுக்குறாரு. ஆனா இந்த மாயாவுக்கு பிடிக்க மாட்டுது. இவங்க எங்க படிச்சு பாஸ் ஆகி போய் லட்சுமி நாராயணன் ஆயிட போறாங்கன்ட்டு நம்மளை விட்டாம எதிர்த்துட்டு இருக்குது. அது மத்தவங்கள கூட விட்டுருது, யார் நல்லா முயற்சி செய்யறாங்களோ அவங்களதான் அடி மேல அடி கொடுக்குது. அவங்களுக்கு என்ன வீக் பாயிண்டோ அதுல வச்சு அடிக்குது, பாபா நினைக்க விடாம பண்ணுது. அதனால முயற்சி செய்யறவங்களுக்கு தான் மாயா அதிகமா வரும். ஏன்னா பாபா சொல்லியிருக்காருல்ல, மாயா பலவானோடு பலசாலியாகி மோதும்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம முரளி நல்லபடியும் பாபா நல்லா நினைக்கிறோம், நல்லா முயற்சி செய்யறோம், அமிர்த வேலை கூட நல்லா முயற்சி செய்யறோம்னும் போது இந்த மாயா நம்மள எதிர்க்குது. இவங்களை விடக்கூடாது, நம்ம ராஜ்யம் பறி போயிடும், இந்த மாதிரி 108 பேர் ரெடி ஆயிட்டா என்ன ஆகுறது,
முழு உலகத்திலையும் நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்ட்டு மாயா வந்து ரொம்ப எதிர்க்குதுன்னு சொல்றாரு. மாயை எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகளும் விழுங்கி விடுகிறது என்பதை இன்னும் போக போக உங்களுக்கு தெரிய வரும். பாபா சொல்றாங்க, மாயா வந்து யாரையும் விடாது, ஒருத்தவங்களையும் விடாது. நல்ல நல்ல குழந்தைகள் நல்லா சேவை பண்றவங்க கூட விழுங்கிடும். அப்படிதான் நீங்க போக பாப்பீங்கன்றாரு. ஒரேடியாக விழுங்கி விடுகிறது. ஒரேடியா சிலர் வந்து விழுங்கிடுது மாயா. அதனாலதான் வந்து அந்த இதுல காமிச்சிருக்காங்க கிருஷ்ணர் கதையில, பாம்பு வாயில, பெரிய பாம்பு வாயில போயிட்டு மாட்டிக்குவாங்கல்ல, அவ வந்து கிருஷ்ணர் தான் போயிட்டு காப்பாத்தி கூட்டு வருவாரு. அந்த மாதிரி முதலைய யானை விழுங்கிரும். இப்படிலாம் வந்து நிறைய கதைகள் இருக்குது. சாரி, யானையை வந்து முதலை விழுங்கிரும். இந்த மகாரதிகள் கூட அந்த சின்ன சின்ன விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் பாம்பை பார்த்திருக்கிறீர்களா? தவளையை எப்படி பிடிக்கிறது? இந்த பாம்பு பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படியே பதுங்கி பதுங்கி வந்து ஒரு தவளையை பிடிச்சோம். அந்த மாதிரி எல்லாம் மாயா வந்து பதுங்கி பதுங்கி பிடிச்சிரும்ன்றாரு. முதலை யானையும் விழுங்குகிறது. இந்த கதை கூட இருக்கு இல்லையா? பாம்பு தவளையை முழுவதுமாக விழுகிறது. பாம்பு என்ன பண்ணணும்னா தவளையை முழுசா முழுங்கிருமா. மாயையும் அப்படியே ஆகும். இந்த மாயா கூட முழுசா முழுங்கிறதா, அதோட பிகேவுல இருந்து நான் பிகேவாவே ஆகி போயிடுறாங்க. அது எப்படின்னா அவங்க மாயா வசமாகி மாயா கூட வாழ பழையபடி போயிடுறாங்க. குழந்தைகளை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பிடித்து ஒரேடியாக முடித்து விடுகிறது. ஒரு மாதிரி பிகேவா இருக்கும்போது பாபா குழந்தையா இருக்கிறாங்க, நல்லாதான் இருக்கிறாங்க, ஒரேடியா மூக்க பிடிச்சிடுது, முடிச்சிடுது கதைன்றாரு. பிறகு அவர்கள் பாபாவின் பெயரையே உச்சரிப்பதில்லை. அதுக்கப்புறம் அவங்க பாபான்னு சொல்ல கூட மாட்டாங்கன்றாரு. அந்த அளவுக்கு அவங்கள முழுங்கிடுதுன்றாரு. உங்களிடத்தில் யோகா பலத்தின் சக்தி மிகவும் குறைவாக இருக்கிறது. பாபா சொல்றாரு, பாபா நம்ம கிட்ட யோக பலம் இல்லைன்றாரு, கம்மியா இருக்குதுன்றாரு. ஏன்னா பாபா நம்ம நினைக்கிறது இல்லை, சேவை செய்யறோம், முரளி படிக்கிறோம், ஆனா வந்து பாபா நினைவு எல்லாருக்கிட்டையும் கம்மியா இருக்குதுன்றாரு. அனைத்தும் யோக பலத்தில் தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க சாதனை செய்யணும். பிரம்மா பாபா சாதிச்சதெல்லாம் சாதனா தான். அதாவது அவர் யோகா செஞ்சாரு, அந்த யோகா பலத்தினாலதான் அவரு அந்த கர்மாதி ஸ்டேஜ் அடைஞ்சாரு. அதுலதான் அவர் வந்து நம்பர் ஃபர்ஸ்ட்ல போனாரு. அதனால யோக பலத்துலதான் எல்லாமே ஆதரப்பட்டிருக்குதுன்றாரு. எப்படி பாம்பு தவளை விழுங்குகிறதோ அது போல குழந்தைகளாகி நீங்களும் முழு ராஜ்யத்தையும் எடுத்துக் கொள்கிறீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப பாம்பு எப்படி தவளையை ஃபுல்லா விழுங்குறது இல்லையா, அது மாதிரி நீங்க இந்த மாயா விழுங்குது இல்ல, அதுக்கு உதாரணம் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம வந்து முழு ராஜ்யத்தையும் நம்ம எடுத்துக்கணும்ன்றாரு. முழு விஸ்வ ராஜ்யத்தையும் நீங்கள் வினாடியில் எடுத்துக்கொள்வீர்கள். பாபா சொல்றாரு, ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி, ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தின்னு சொல்றாங்கல்ல, நீங்க ஒரு செகண்ட்ல முழு விஸ்வத்துக்கே ராஜாவா ஆக முடியுன்றாரு. அந்த அளவுக்கு யோகா பலத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறாரு. பாபா எவ்வளவு சகஜமான யுக்திய சொல்றாரு. ஆயுதங்கள் எதுவுமே இல்லை, பாபா ஈஸியா தான் சொல்றாரு. இப்ப உங்களுக்கு வந்து போயிட்டு ஒரு அணுகுண்டு போடுங்க, இல்ல ஒரு பீரங்கி எடுத்துட்டு போங்க, அந்த துப்பாக்கி எடுத்து சுடுங்கன்னா பாபா சொல்றாரு எதுவுமே உங்களுக்கு கஷ்டமே கொடுக்கறது இல்ல, ஈஸியான வழிதான் சொல்றாரு, சகஜமான யுக்தியும் சொல்றாரு. ஒண்ணுமே இல்ல, ஆத்மானு புரிஞ்சுட்டு பாபா நினைங்க, பாவம் அழிஞ்சிரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கர்மாதீத்தை அடைஞ்சிருங்க, கர்ம கணக்க முடிச்சிருங்க, வாழும் போதே சுகமா ஜாலியா இங்கேயே வாழ்ந்துட்டு போங்கன்றாரு. போகும்போது பாபா நினைவுல போயிருங்கன்றாரு. இவ்வளவுதான் சொல்றாரு. முரளி படிங்க, யோகா பண்ணுங்க, தாரணை பண்ணுங்க, சேவை பண்ணுங்க, இதுல மாயாவை வெல்லுங்கன்றாரு. இதை நீங்க ஈஸியா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உலக ராஜ்யம் ஒரு செகண்ட்ல கிடைக்குதுன்றாரு. இது ஈஸியா அவர் சொல்லிடுறாரு, ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம கஷ்டமாகுது. பாபா ஞான யோகத்தின் அஸ்திர சஸ்திரங்களை இப்ப நமக்கு கொடுக்குறாரு. பாபா சொல்றாரு, குழந்தைகளே கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு எதுவுமே ஸ்தூலமா கிடையாது, ஸ்தூல ஆயுதங்கள்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சூட்சமா நான் கொடுக்குறேன். மனசு புத்திக்கு இந்த ஞானத்தை அப்ளை பண்ணுங்க, யோகத்தை அப்ளை பண்ணுங்க. மனசு புத்திக்கு தான் சொல்றாரு. உடம்புங்கெல்லாம் அவர் எதுவுமே ஆயுதம்லாம் கொடுக்கல. கையில ஒரு பால் எடுத்துன்னு போய் அடுத்தவங்கள வெட்டுங்க, மாயா மாதிரி பேசினுக்கிறாங்களா அவங்கள குத்துங்க அப்படிலாம் பாபா சொல்லல. பாபா வந்து கையில ஸ்தூலமா எந்த ஆயுதங்களும் சொல்லல. ஆனா அவங்க பக்தி மார்க்கத்துல ஸ்தூலமா காமிச்சிட்டாங்க. அம்மன் கையில வாளு, அந்த ராட்சசனை வந்து சூலாயுதத்தை வச்சு அப்படியே வெட்டுறாங்க, தலையை வெட்டி கையில புடிச்சுன்னுக்குறாங்க, ரத்தத்தெல்லாம் இன்னொரு சட்டியில புடிச்சுன்னுக்குறாங்க, காளி அந்த மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. பாபா சொல்றாரு, இது எதுவுமே அவங்க ஸ்தூலமா காமிச்சிருக்கிறதுலாம் பொய். சூட்சுமா பாபா என்ன சொல்றாரு, ஞான யோகத்தை வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. அஸ்திர சஸ்திரங்களை கொடுத்துட்டாரு. ஒரு பிரச்சனை நடக்குதா, புல் ஸ்டாப் வைங்க. புல் ஸ்டாப்னா என்னது, இது டிராமா, நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரமாத்மா, இது நாடகம், முடிஞ்சது முடிஞ்சதுதான், இதுக்கப்புறம் முடிஞ்சது நம்மளால எதுவும் பண்ண முடியாது, போன கல்பம் இதான் நடந்தது, இந்த கல்பம் இதான் நடக்குது வச்சுட்டீங்கன்னா மனசு புத்தி அமைதியாயிடும். இல்லைன்னா மனசு புத்தி என்ன பண்ணும், தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கும். அதான் மனசுக்கும் புத்திக்கும் ஞான யோகத்தினுடைய அஸ்திர சஸ்திரங்கள் கொடுத்துருக்கிறாரு. அதை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி நீங்க ஆத்மா சக்திசாலியா ஆகுங்க.
இதுதான் பாபா கொடுக்குற யுக்தி. இந்த யுக்தியை அப்ளை பண்ணி ஆத்மா சக்திசாலியா ஆயிட்டு வர சொல்றாரு. உடம்பே பார்க்காதீங்கன்றாரு. உடம்ப பாத்தீங்கன்னா அது மாயா, உங்களை பிடிச்சி இழுத்துரும். உங்க உடம்பையும் பார்க்காதீங்க, மற்றவங்க உடம்பையும் பார்க்காதீங்க. இதை பார்த்துதான் நம்ம அரை காலமா ஏமாந்துட்டோம். இது மாயா நம்மள வீழ்த்திட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப இது இதனாலதான் அவங்க அம்மன் கையில ஞான வாள் காமிச்சிருக்காங்க. அந்த ஞானம்ன்ற வாள் அப்ளை பண்ணிருக்கிறதுனாலதான் அம்மன் கையில வாள். அத கழுத்தை அறுத்துட்டாங்க, ரத்தத்தை விட்டாங்கன்னா இந்த நம்மளுடைய அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய ஒரு துளி விழுந்தாலும் அது வம்சம் ஆயிடும். அதனாலதான் அவங்க ரத்தத்தை கூட சிந்த விடாம அதை ஒரு இதுல புடிச்சிட்டாங்க. ஏன்னா சிந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு அரக்கம் ஃபார்ம் ஆகி வராங்க. அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அம்மன் கழுத்தை வெட்டும் போது அந்த ரத்தம் கீழே இன்னொரு அரக்கம் ஃபார்ம் ஆகும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரத்தத்தை கூட விடாம ஒரு சட்டியில புடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதனால நம்ம என்னன்னா இப்ப காமம், கோபம் போயிடுச்சு, எனக்கு கோபம் போயிடுச்சுன்னு நினைச்சோன்னா பற்றுல போய் மாட்டோம். பற்றுல ஏதாவது ஒண்ணு சின்னதா நம்ம இந்த கோபத்திலே பாத்தீங்கன்னா சிறுசிறுப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சீன்றது இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு நம்ம விட்டோம்னா அது பெரிய கோபமா மாறிடும். அந்த மாதிரி அம்சம் கூட இல்லாம வம்சத்தையே அழிச்சிருங்க. தேக அபிமானத்தையே விட்டுடுங்கன்றாரு. தேகமே கிடையாது. தேகம்னு நினைக்கிறதுனாலதான் அந்த காமன்றது வருது. காமன்றது பாபா என்ன சொல்றாருன்னா சாதாரண விஷயமா சொல்லல. அது காமன்னா உடல் உணர்வு தான் காமன்றாரு. ஒரு சாதாரணமா நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம கண்ணாடியில அழகா இருக்கிறோமான்னு பாக்குறோம்ல, அது கூட உங்களுக்கு தேக உணர்வு, அதுவே காமன் தான் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு நீங்க அந்த உணர்வை விடுங்க. அந்த உடலே நான் கிடையாது. தன் உடலையும் பார்க்க கூடாது, மற்றவங்க உடலையும் பார்க்க கூடாது. இதுதான் நீங்க மாயா ஜீப்பு, மாயை வென்ற ஆத்மா. மற்றபடி நீங்க வென்றன்னு சொல்லவே முடியாதுன்றாரு. ஒரு முறையில சொல்லிட்டாரு, முழுசா நீங்க காமத்தை வென்றவர்கள் தான் உலகத்தை வென்றவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபா சொல்றாரு. அவங்க ஸ்தூலமா ஆயுதங்கள் எல்லாம் காமிச்சிட்டாங்க. ஸ்தூலமா எதுவுமே கிடையாது. எல்லாமே இங்க சூட்சமா புத்தி மூலமா அப்ளை பண்றதுதான். ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைச்சிட்டா எந்த ஒரு உங்களுக்கு விகாரமும் உங்களை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்றாரு. நாம் எப்படி இருந்து எப்படி ஆகிவிட்டோம் என்ற குழந்தைகளாகி நீங்கள் இந்த சமயத்தில் கூறுகின்றது. ஆனா இத மாதிரிதான் நம்ம சொர்க்கத்துல எந்த விகாரமும் இல்லாம வாழ்ந்தோம். அந்த உடம்பு இருக்கும், அந்த உடம்பும் சூப்பரான உடம்பு இருக்கும் போதே நம்ம ஆத்ம உணர்வுல இருந்துதான் வாழ்ந்தோம். தேவதைகள் அந்த உடம்பு மேல பற்றே வைக்கல. அதே மாதிரி மற்றவங்க மேலயும் பற்று வைக்கல, ஆசையும் வைக்கல. அப்படியே கொட்டி கிடக்கும் தங்கம், வைர வெளிர்கள், ட்ரெஸ் எல்லாம் தங்கத்தால் ஆனது, வைரத்தால் ஆன ட்ரெஸ் எல்லாம் கூட நம்ம ஆசைப்படல. அந்த அளவுக்கு நம்ம தேவதைகளா வாழ்ந்தோம். எப்படி இருந்த நாம இப்படி ஆயிட்டோம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், நாம் கண்டிப்பாக அப்படி இருந்தோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. கண்டிப்பா அப்படிதான் இருந்தோம். மனிதர்களாக தான் இருந்தோம். ஆனால் குணம் மற்றும் அவகுணம் என்று இருக்கிறது அல்லவா. மனுஷங்க தான், ஆனா குணமான மனுஷங்களா இருந்தோம். இப்ப குணமற்ற அசுர குணமுடைய அவகுணமுடைய மனிதர்களா இப்ப ஆயிட்டோம். தேவதைகளிடத்தில் தெய்வீக குணம் இருக்கிறது. ஆகையினால் அவர்களுடைய மிகுமையை பாடுறாங்க. தாங்கள் சர்வகுண சம்பன்ன அப்படின்னு சொல்லி நிறைந்தவர்கள் சொல்லி அவங்க முன்னாடி போய் பாடுறாங்க. நாங்களும் குணம் இல்லாதவர்களாக பாவிகளாக இருக்கிறோம்ட்டு பாடுவாங்க. எங்களிடத்தில் குணங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிலாம் பாட்டு இருக்குது. லட்சுமி நாராயணனோட பாட்டை கேட்டீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எல்லாம் பாட்டு இருக்கும். இந்த சமயத்தில் முழு உலகம் குணமற்றதாக இருக்கிறது. இந்த நேரம் பாருங்க, யார் இந்த உலகத்துல இருந்தாலும் அவங்கள்ட்ட குணமே இல்லைன்றாரு. எப்படியானாலும் நம்மளேதான் பிகேஸே தான் கோவப்படுறோம், பற்று வச்சிருக்கோம். எங்க நம்மளே ஒழுங்கா இல்லைனாலும் முழு உலகமே அப்படிதான் இருக்குன்றாரு. அதாவது ஒரு தெய்வீக குணமுமே இல்லைன்னு சொல்லாரு. இப்ப யாருக்கிட்டையும் அன்பு இருக்குதா? அமைதியா இருக்கிறாங்களா? எப்படி அந்த தேவதைகள் மாதிரி இப்ப யாராவது இருக்கிறாங்களா? குணங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாபாவையே தெரிந்திருக்கவில்லை. ஆகையினால் விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி என்று பாடப்படுகிறதுன்னு சொல்றாரு. கடவுளே புரிஞ்சுக்கல, அப்புறம் எங்க இருந்து அவங்களுக்கு அன்பு புத்தி வரும்? அன்பில்லாத புத்தியில இருக்கிறாங்கன்றாரு. இப்போது சங்கமேகத்தில் விநாசம் ஆகித்தான் தீர வேண்டும். இப்போதுதான் பழைய உலகம் விநாசம் அடைந்து புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிறது. இப்ப இந்த சங்கமேக இறுதியில இந்த உலகத்தை என்ன பண்றது? மோசமா விகாரத்துக்காக குழந்தைகள் எல்லாம் கொல்றாங்க. எங்கேயுமே எல்லா இடத்துலயும் பாருங்களேன், நிறைய இப்ப டெத்து நடக்குது. நிறைய பிரச்சனைகள், கொலை கொள்ளை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கலியுகத்தினுடைய இறுதி. இந்த கோர அந்தியாரான்னு சொல்லுவாங்க. கோர கலி முத்தி போச்சு. இதுக்கு மேல இந்த உலகம் தாக்கு பிடிக்காதனால இது விநாசம் ஆகிதான் தீரணுன்றாரு. இப்ப இது விநாசமாகி புதிய உலகம் இப்ப ஸ்தாபனை ஆகின்றார். இதனை விநாச காலம் என்று சொல்லப்படுகிறது. இது விநாச காலம் சொல்றாரு. இது கடைசி விநாசம் ஆகும். பிறகு அரைக்கால்பதற்கு எந்த சண்டையும் நடப்பதில்லை. இப்ப இந்த தேர்ட் வேர்ல்டு வார்ல இதுக்கப்புறம் அரை கால்பம் 2500 வருஷம் எந்த வேர்ல்டு வாரும் வராது.
அதோட துவாபர யுகம், கலியுகம் ஸ்டார்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் வரும். அது வரைக்கும் எந்த சண்டையும் இருக்காதுன்றாரு. மனிதர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி இருந்தது என்றால் கண்டிப்பாக பழைய உலகம் விநாசம் ஆகும் அல்லவான்னு சொல்றாரு. இப்போ இந்த கீதையில இந்த வார்த்தை இருக்குது, விநாச காலே விபரீத புத்தின்னு. அப்ப கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அப்ப பழைய உலகம் விநாசம் ஆகும் இல்லையா? இது கூட புரிஞ்சுக்கலன்றாரு. இந்த பழைய உலகத்தில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கின்றன. சித்தர்கள் வாக்கு அப்படின்னா நிறைய சொல்றாங்க. இந்த டிசம்பரோட முக்கடல் பொங்கும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பாபா சொல்றாரு, இந்த பழைய உலகத்துல எவ்வளவு ஆபத்து இது இருக்கு தெரியுமா? இறந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் இறக்குறாங்க. பாதி இந்த விகாரத்தினால்தான் இறக்குறாங்க. மீதிதான் இந்த இயற்கை இயற்கை பண்றதுதான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது. ஆனா இந்த மனுஷங்க விகாரத்தினால செய்யற கொலைகள்லாம் எங்க எடுத்துட்டு போறது? போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது, அவ்வளோ கேசஸ் இருக்குன்னா எதனாலன்னா 5 விகாரத்தினால செய்யப்படுற கொலைகள், இறப்பு தான் அதிகமா இருக்குது. ஆனா இந்த இயற்கையை மட்டும் நம்ம திட்டிகிட்டு இருக்கிறோம். இயற்கை நல்லதான் செய்யுது, தூய்மைப்படுத்துது உலகத்தை. அதனால இறந்து போறாங்கன்னா இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி மத்தவங்களை கொலை பண்றவங்க, அவங்களதான் இந்த இயற்கை அழிக்குது. பாபா இறந்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்றார். பாபா இந்த சமயத்தின் நிலையை கூறுகின்றார். பாபா இந்த டைம் உடைய நிலையை தான் நமக்கு சொல்றார். நிறைய வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கு பாரதத்தின் நிலை இப்படி இருக்கிறது, நாளைய பாரதம் என்னவாக இருக்கும் சொல்றாரு. இன்றைக்கு இது இருக்கிறது, நாளைக்கு நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? பாபா சொல்றாரு, கல்கி பாத் இது. கல்கினா நேற்று நாளைன்றத ஹிந்தியில சொல்லுவாங்க. அப்ப நேத்து நீங்க சொர்க்கத்துல இருந்தீங்க, இன்னைக்கு நரகத்துல இருக்கீங்க. நாளைக்கு நீங்க எங்க இருப்பீங்க? சொர்க்கத்துல இருப்பீங்கன்றார். முதலில் புதிய உலகம் எவ்வளவு சிறியதாக இருந்தது என்பதை நீங்க தெரிஞ்சுட்டீங்க. சொர்க்கத்துல இருக்கும்போது ரொம்ப சின்னதா இருந்தது உலகம். அங்கே மாளிகைகள் எவ்வளவு வைர வைடூரியங்கள் போன்றவை இருக்கின்றன. சொர்க்கத்தெல்லாம் சொல்றாரு பாருங்க, மாளிகைகள் அவ்வளவு வைர வைடூரியம் இருந்துச்சு. பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுடைய கோயில்களில் என்ன குறைவாகவா இருக்கிறது? பக்தி மார்க்கத்துல கூட உங்களோட கோயிலுக்கு என்ன குறைச்சல்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட கோயில் எல்லாம் கட்டி இருக்கிறீங்க. லட்சுமி நாராயண் கோயில்லாம் கூட அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு சோம்நாத் கோயில் மட்டுமா இருக்கும்னு சொல்றாரு. சோம்நாத் கோயில் மட்டுமா இருக்கும்? நிறைய கோயில்கள் கட்டியிருப்பாங்க. யாராவது ஒருவர் உருவாக்கினால் போதும், அவரை பார்த்து மற்றவர்களும் உருவாக்குவார்கள். நமக்கு இதே தானே வேலை, காப்பி அடிக்கிறது. இப்பயே பிரம்மா பாபா காப்பி அடிக்கணும்ல, அதே மாதிரி அங்கேயும் போய் பிரம்மா பாபா சோம்நாத் கோயில் விக்ரமாதித்த மகாராஜாவா அவர் தான் கட்டினாரு. மறுபிறவி எடுத்து விக்ரமாதித்த மகாராஜாவா துவாபர யுகத்துல சோம்நாத் கோயில் கட்டினது பிரம்மா பாபா தான். அவர் கட்டினதை பார்த்து உடனே நம்மளும் கட்டியிருப்போம். அதான் சொல்றாரு, ஒருத்தவங்க உருவாக்கினா மற்றவங்களும் இதே வேலையதான் செய்வாங்க. ஒரு சோம்நாத் கோயிலில் எவ்வளவு கொள்ளடித்தார்கள். சோம்நாத் கோயில்ல அந்த கஜ்னி முகமது 17 முறை படையெடுத்து வந்தாருன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எதுக்கு வந்தாருன்னு பாபா சொல்லிதான் தெரியுது. இந்த 17 முறை சோம்நாத் கோயில்ல கொள்ளையடிச்சிருக்கிறாரு. பிறகு தங்களுடைய நினைவு சின்னத்தை உருவாக்கியுள்ளார்கள். அவங்க போய் கொள்ளையடிச்சு போயிட்டு அவங்களுடைய நினைவு சின்னத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போது சுவர்களில் கற்கள் போன்றவற்றை வைக்கிறார்கள். இந்த கற்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? இப்ப கோயிலோட சுவர்ல எதை வச்சு கட்டுறாங்க? கல்லு வச்சுதானே கட்டுறாங்க. இந்த கல்லுக்கு என்ன மதிப்புன்றாரு. இவ்வளவு சிறிய வைரத்திற்கு கூட எவ்வளவு விலை இருக்கிறது. பாபா நகை வியாபாரியாக இருந்தார். இப்ப இந்த சின்ன வைரம் இருக்கு இல்லையா, பாபா வைர வியாபாரியா இருந்தாரு. பிரம்மா பாபா நகை வியாபாரியா தான் இருந்தாரு. அந்த சின்ன வைரத்துக்கு பாருங்க எவ்வளவு விலை இப்ப இருக்குது. ஒரு குன்றுமணி அளவு வைரம் இருந்தது. 90 ரூபாயாம். பிரம்மா பாபா சொல்றாரு, குன்றுமணி அளவு வைரம் குட்டியா இருந்தது. அது எவ்வளவு ரூபாய்னா 90 ரூபாய்ன்னு சொல்றாரு. இப்போது அதனுடைய மதிப்பு ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. இப்போ அது ஏறிடுச்சு. இப்ப ஆயிரக்கணக்குல அந்த ஒரு குன்றுமணி அளவு வைரம் இருக்குது. கிடைப்பதே இல்லை, மதிப்பு அதிகம் கூடி விட்டதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வைரம் எல்லாம் கிடைக்காது, நமக்கு மதிப்பு அதிகமாயிடுச்சு. இந்த சமயத்தில் வெளிநாடுகள் போன்ற இடங்களில் நிறைய செல்வம் இருக்கிறது. ஆனால் சத்தியுகத்திற்கு முன்னால் இவை ஒன்றுமே இல்லை. இப்ப வெளிநாடு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா எப்படி எந்த அளவுக்கு டெவலப்டு கண்ட்ரியா இருக்கிறாங்க, ஏகப்பட்ட செல்வ செழிப்போட இருக்கிறாங்க வெளிநாட்டுல. இந்தியாவை காட்டிலும் அங்கதான் நிறைய செல்வம் இருக்குது. இருந்தாலும் பாபா சத்தியுகத்தை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாரு. ஏன்னா சத்தியுகத்துல பாரதம் தங்க குருவியா இருந்தது. தங்க மாளிகை, வைர வைரங்கள், தங்கம் அப்படியே விலை மதிப்பற்றதா ஆயிடுவாங்க. அப்படியே தங்க மலையை உடைச்சு அப்படியே கட்டுவாங்க வீடெல்லாம். அப்ப வைர வைரங்களும் அப்படியே சாதாரணமா ரோட்ல கொட்டி கிடக்கும். அப்ப பாருங்க, அப்ப சத்தியுகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த அமெரிக்கா, ரஷ்யா, இந்த வெளிநாடு எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி இருக்கிறது என்று இப்போது பாபா கூறுகின்றார். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றாரு. நீங்க முரளியா தானே, அன்பில்லாத புத்தி விநாச காலத்துல இருந்தாலும் அவ்வளவுதான் பாபாவை நினைக்கலன்னா முடிஞ்சிச்சு கதை. விநாசம் நெருக்கத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும் போது மனிதர்கள் சிரிக்கிறார்கள். நம்ம சொல்றோம் இல்லையா, நமக்கு போக போக சொல்றாரு, போக போக காட்சி கிடைக்கும்.
நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க விநாசம் வரப்போகுதுன்ட்டு, அப்ப எல்லாருக்கும் போய் சொல்லுவீங்கன்னு சொன்னார்ல. அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அவங்க சிரிக்கிறாங்கன்றார். நான் எவ்வளவு காலம் அமர்ந்து கொண்டிருப்பேன், எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்ன? பாபா சொல்றார், பாபா வாங்க வாங்க, பத்திட்டப்பானா வாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டீங்க, அதனால வந்தேன். நானும் எவ்வளவு காலம் தான் உட்கார்ந்துருக்குது, எனக்கு என்ன இதை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குதா என்ன சொல்லி கேக்குறாரு. இந்த கலியுகம் எல்லாம் துக்கம், நீங்களும் துக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்க, உடம்புல இருந்துட்டு உடம்புதான் நான் நினைச்சிட்டு உடம்புல ஏதாவது பிரச்சனைனா அழுதுட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து பார்த்து எனக்கும் கவலையா இருக்குது, அவருக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்குதா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்க்க அவருக்கு கஷ்டமா இருக்குது. நான் சுகமும் அடைவதில்லை, துக்கமும் அடைவதில்லை. ஆனா பாபாவுக்கு சுகமும் கிடையாது, துக்கம். ஏன்னா அவருக்கு உடல் உணர்வே கிடையாதுல்ல, அவர் பிறவிலே வர்றது இல்ல. அப்புறம் எங்க இருந்து அவர் சுகம்னா என்ன, துக்கம்னா என்னன்னு தெரியும். அவர் எப்பயுமே அந்த நிஜானந்த சுரூபம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆனந்த சுரூபமா இருக்கிறாரு அவரு. அவரு கஷ்டம்னா என்ன, நஷ்டம்னா என்ன எதுவுமே தெரியாது, அவருக்கு சுகமும் தெரியாது. தூய்மையாக்குவதற்கான கடமை என் மீது இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இந்த உலகத்தை தூய்மையாக்கணும், உங்களை தூய்மையாக்கணும், அதுக்காக தான் வந்திருக்காங்க. நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்போது இப்படி ஆகிவிட்டீர்கள். எப்படியெல்லாம் உங்களை குளிப்பாட்டி தாளாட்டி சீராட்டி சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டேன். ஏன்னா அப்படி இருந்தீங்க, உலகத்துக்கே ராஜாவா அப்படியே ரெட்டை கிரீடத்தோட இருந்தீங்க. இப்பன்னா இப்படி 2 கிரீடமும் இழந்து போய் ஒரு மூலையில எங்கேயோ உட்காந்துன்னு கிடக்குறீங்க. அழுக்கு ட்ரெஸ், அழுக்கு துணியா போட்டு நீ ஆத்மா சக்தி இழந்து எங்க எல்லாத்தையும் இழந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. எங்க அந்த தங்க மாளிகை, எங்க அந்த வைர வேடிரும், அந்த மாதிரி ராஜா ட்ரெஸ், ரெட்டை கிரீடம் எங்க, பொறுப்பெல்லாம் இழந்து இப்படி ஆயிட்டீங்களேன்னு சொல்லி சொல்றாரு. மீண்டும் உங்களை அப்படியே உயர்ந்தவர்களாக மாற்றுகிறேன், இருந்தாலும் பரவாயில்ல வாங்க, திரும்ப அதே மாதிரி ஆக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. நாம் மீண்டும் அப்படி ஆகக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா, மேடுன்னு இருந்தா பள்ளம்னு இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில இப்ப பள்ளத்துல விழுந்துட்டோம் இல்லையா, திரும்ப நம்ம மேடு வரும் நமக்குன்ட்டு நம்ம காத்துட்டு இருக்கோம். திரும்ப நீங்க அப்படி ஆவீங்கன்றாரு. உங்களுக்கு இப்போது இந்த அறிவு வந்துள்ளது, அப்பதான் நமக்கு புத்தி போட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. நாம் இந்த தெய்வீக வம்சத்தின் சம்பந்திகளாக இருந்தோம், ராஜ்யமே இருந்தது, பிறகு அப்படியே தங்களுடைய ராஜ்யத்தை இழந்தோம், பிறகு மற்றவர்கள் வர ஆரம்பித்தார்கள். நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு இல்லையா, நம்மதான் ஒரு காலத்துல சொர்க்கத்துல சம்பந்திகளா இருந்தோம், ராஜ்யம் கூட இருந்தது நமக்கு. திரும்ப நம்ம துவாபரகத்துல இழந்துட்டோம் ராவணன் கிட்ட. பிறகு அப்படியே எல்லாரும் இஸ்லாம தர்மம் ஒரு தர்மம் வர ஆரம்பிச்சது. இப்போது இந்த சக்கரம் முடிகிறது. அப்படியே நடிச்சு கலியுகம் இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. முழு ஆத்மாக்களும் மேல இருந்து வந்தோடனே இவ சக்கரம் முடிஞ்சிருச்சு. லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயம் இல்லை என்பதை இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. ஆனா நமக்கு தெரியுது இது 5000 வருஷம் தான். ஒரு 100 ஆண்டுனாலே எவ்வளவு பெரிய விஷயம். லட்சக்கணக்கான ஆண்டுன்னு நம்ம நடிச்சு அவ்வளவுதான், நம்ம ஆத்மால சக்தியே இருக்காது. எத்தனை பிறவிதான் எடுக்கிறது, 84 பிறவிக்கு ஐயோ சாமி என்னால முடியல, கடவுளே என்னை கூட்டு போயிடு, எனக்கு மறுபிறவியே வேணான்ட்டு கத்துறீங்க கதறீங்க. 84 பிறவிக்கு 84 லட்சம் பிறவிலாம் நீங்களாம் எடுத்தா தாங்குவீங்களா? பாபா கேக்குறாரு. லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் கதன்ட்டாரு. இந்த சண்டையே விநாசத்தினுடையதான் ஆகும். அந்த பக்கம் மிக அமைதியாக இருப்பார்கள், எந்த கஷ்டமும் ஏற்படாது. இந்த சண்டை பாருங்க, இந்த சண்டையே விநாசத்துக்காக தான்றாரு. அந்த பக்கம் எல்லாருமே ஒரு குண்டு போட்டு அப்படியே அமைதியா போயிடுவாங்கன்றாரு. எல்லாரும் எந்த கஷ்டமுமே இருக்காது, மருத்துவமனைகள் போன்றவே இருக்காது. ஹாஸ்பிட்டல் இருந்தாதானே காப்பாற்ற முடியும், ஹாஸ்பிட்டலே இல்லைன்னா எங்க போறது, அவ்வளவுதான், எல்லாம் அழிஞ்சிருவாங்க குண்டு போட்டுன்றாரு. அமைதியா போயிடுறாங்க. ஒரு நொடியில அப்படியே டக்குன்னு உயிர் உடலை விட்டு போயிடும், எந்த கஷ்டமும் யாருக்கும் இருக்காதுன்றாரு. சேவை செய்வதற்கு அழுவதற்கு யார் இருப்பார்கள்? அதுக்கப்புறம் விநாசம் முடிஞ்ச பிறகு யாருக்கு போய் நீங்க சேவை செய்ய போறீங்க? அப்புறம் போய் யாரு அழ போறாங்க? அழத்து கூட ஆளே இருக்க மாட்டாங்கன்றாரு. ஐயோ இவங்க போயிட்டாங்களே அவங்க போயிட்டாங்க, ஒருத்தவங்க போயிட்டாதான் உட்காந்து நம்ம அழுகுறோம். ஐயோ போயிட்டாங்களே போன வருஷம் இருந்தாங்களே இந்த வருஷம் இல்லையன்ட்டு அழுகுறோம். எல்லாருமே போயிட்டா யார் அழுவாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. எல்லாருமே போயிட்டா அழறது கூட யாரு இருக்க போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சேவை செய்யறது கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்றாரு. அப்ப பாருங்க, உலகம் அந்த மாதிரி ஃபுல்லா போயிடும், விநாசத்துல எல்லாருமே போயிடுவாங்க. அங்க இந்த வழக்கமே இல்லை. ஆனா சொர்க்கத்துல இந்த மாதிரிலாம் வழக்கமே கிடையாது. அவர்களுடைய மரணம் சகஜமாக நிகழ்கிறது. சொர்க்கத்துல எப்படி தெரியுமா இறப்பாங்க? நானே இந்த உடலை விட்டு போறேன், காட்சி கிடைச்சிச்சு, அடுத்த உடல் கிடைச்சிச்சு, நான் போறேன்னுட்டு போவாங்க. அது சொர்க்கத்துல சகஜமா மரணம் நிகழும். இங்கே துக்கப்பட்டு இருக்கிறாங்க, இங்க சாகிறதுக்கே பயப்படுறாங்க. செத்தாலும் அழுதுன்னே சாவுறாங்க, கூட இருக்கிறவங்களும் அழுகுறாங்க. இங்க எல்லாம் துக்கப்பட்டு இறக்குறாங்க. ஏனென்றால் நீங்கள் நிறைய சுகத்தை அடைந்துள்ளீர்கள், எனவே துக்கத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பாபா சொல்ற, நம்ம ஒரு காலத்துல சொர்க்கத்துல ஜாலியா வாழ்ந்துட்டு வந்தோம், அதனாலதான் இப்ப ரொம்ப துக்கத்தை இப்ப நீங்க பாக்கணும்ன்றாரு.
ரத்த ஆறு இங்கேதான் ஓடும். பாபா சொல்றாரு, இந்த பாரத பூமியில தான் ரத்த ஆறு ஓடும். மத்தவங்கள அடிச்சுட்டு சாவாங்க, இது எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்கன்றார். இந்த சண்டைக்கு பிறகு அமைதியாகிவிடும் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அமைதியாகவே ஆகாது என்று வேட்டையில் மிருகத்தின் இறப்பு வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சி. அவங்க நினைக்கிறாங்க இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு அமைதியாயிடும்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இந்த வேட்டையில மிருகத்தின் இறப்பு வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல. இப்ப மிருகம் எல்லாம் இறந்து போச்சுன்னா வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சின்னு சொல்றாங்கல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகம் அமைதியாயிடும், பாப்புலேஷன் குறைஞ்சிரும், அப்புறம் திரும்ப நம்ம வந்து இந்த உலகத்துல அமைதியா வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மனுஷங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஆகாதுன்றாரு. நீங்கள் தான் தேவதைகளாக ஆகின்றீர்கள். பிறகு கலியுக மோசமான உலகத்தில் நீங்கள் வர முடியாது. இப்ப பாபா நம்மளை படிக்க வச்சு நம்மளை தேவதை ஆக்கிட்டு இருக்கிறாரு. முழுசா நம்ம குணங்கள்லாம் மாறிடுச்சுன்னா, குணமூர்த்தி ஆயிட்டு பாப் சமான் ஆகி கர்மாதித்தை அடைஞ்சிட்டோம்னா நம்ம இந்த உடலை விட்டு போயிட்டு திரும்ப இந்த உலகத்துல நம்ம பிறக்க மாட்டோம். நம்ம சொர்க்கத்துலதான் போய் பிறப்போம். நீங்க இங்க வர முடியாதுன்றாரு. விநாசத்தையும் பாருங்கள், ஸ்தாபனையும் பாருங்கள் என்று கீதையில் கூட பகவானுடைய மக வாக்கியம் இருக்கிறது. பாருங்க, பகவத்கீதையில விநாசத்தையும் பாருங்க, ஸ்தாபனையும் பாருங்கள்ட்டு ஒரு மகா வாக்கியம் இருக்குதான். இதெல்லாம் எவ்வளவு உண்மையான வாக்கியம் பாருங்க. அது கிருஷ்ணர் சொன்னதா சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலே சிவபகவான் தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்க விநாசத்தையும் பாருங்க, ஸ்தாபனை காட்சியும் பாருங்கன்றாரு. காட்சிகள் கூட ஏற்பட்டது அல்லவா? இந்த காட்சிகள் அனைத்தும் கடைசியிலும் ஏற்படும். ஆரம்ப காலத்துல பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா வரும்போது அவர் வந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் காட்சிகள் தான் கிடைக்கும். ஆனா பிரம்ம பாபாவுக்கே தெரியாது இந்த மாதிரி எல்லாம் காட்சி கிடைக்கிறது. அவரை பார்த்தோன்னே எல்லாரும் டிரான்ஸ்ல போயிடுறாங்க, கிருஷ்ணர் தெரியுறாருன்றாங்க, சொர்க்கம் தெரியுதுன்றாங்க. என்ன இது ஒண்ணுமே புரியலன்னு அவரே குழம்பிட்டாரு. அப்புறம் அவருக்கே காட்சி கிடைக்க ஆரம்பிச்சது. அவருக்கு விநாசத்தினோட காட்சி, விஷ்ணுவோடைய காட்சி எல்லாம் கிடைச்சது. அது மாதிரி ஆரம்பத்துல கிடைச்சது. ஆனாலும் இந்த காட்சியை பார்த்து பார்த்து நிறைய பேர் யோகா பண்றதே இல்லை. காட்சி பார்க்கறதுக்காகவே வர்றது, யோகா பண்றதுல வீட்டுக்கு போயிடுறது. காட்சி பார்த்தா பாவம் அழியாது. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைச்சாதான் பாவம் அழியும். காட்சியெல்லாம் பார்த்துருந்தா பாவம் அழியாது. அதனால பாபா ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்ப திரும்ப கடைசியில எல்லா புருஷார்த்தெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வெளியாகும் போது காட்சி காட்டுவேன்னு சொல்றாரு. இந்த காட்சிகள் அனைத்து கடைசியில திரும்ப ஏற்படும்ன்றாரு. இவர் இப்படி ஆகின்றார். பிறகு அந்த சமயத்தில் அழுவார்கள், நிறைய பச்சாதாபப்படுவார்கள். வரும் கடைசியா காட்சி காட்டுவாராம், இவங்கதான் லட்சுமி நாராயணன், இவங்க 1வது லட்சுமி நாராயணன், இவங்க 2வது லட்சுமி நாராயணன், இந்த மாதிரி 108 லட்சுமி நாராயணன் யார் யாருன்ட்டு காட்டும்போது மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்கும், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே லட்சுமி ஆகுறாங்க, நாராயணன் ஆகுறாங்க, நம்ம வந்து பிரஜை ஆகிறோம், நம்ம வந்து வேலைக்காரன் ஆகிறோம் போது நமக்கு எவ்வளவு கடுப்பு வரும். ஐயோ எவ்வளவு ஐயோ நம்ம ஒழுங்கா புருஷார்த்தம் பண்ணாம விட்டுட்டோமே, அவங்கள மாதிரி நினைக்காம விட்டுட்டோமே பாபாவை. பாபா எவ்வளவோ சொன்னாரே, நம்ம தான் பாபா நினைக்காம விட்டு அவங்க எல்லாம் பாரு லட்சுமி நாராயணன் ஆயிட்டாங்க, காட்சி காட்டுறாங்க, நம்ம இப்படி ஆயிட்டோமேன்னு சொல்லி பச்சாதாபப்படுவாங்க, தண்டனையும் அனுபவிப்பாங்க. அந்த டைம்ல பாபா சொன்னதை கேட்காதவங்கலாம் அந்த உடம்புல இருந்துட்டு உடல் உணர்வுல இருந்துட்டு தண்டனையும் அனுபவிப்பாங்கன்றாரு. அதிர்ஷ்டத்தை நொந்து கொள்வார்கள். அதாவது இதனாலதான் பிகேஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம். கடைசி சீன்ல அதிர்ஷ்டத்தை நொந்துக்குவாங்களாம், ஐயோ நமக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் போயிடுச்சுன்னு. ஆனால் என்ன செய்ய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு, இது 21 பிறவிகளின் லாட்ரி ஆகும். பாபா சொல்றாரு, இது 21 பர்த்துக்கான லாட்ரி உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் சொல்லி படிக்க வைக்கலான்ட்டு சொல்றாரு. அப்ப கூட நம்ம புருஷார்த்தம் ஒழுங்கா பண்றது இல்லை. நினைவு வருகிறது அல்லவான்னு சொல்லி கேக்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு நினைவு வருதா? நீங்க தான் சொர்க்கத்துல 21 பிறவிக்கு ராஜ்யம் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. காட்சி இல்லாமல் யாருக்கும் தண்டனை கிடைக்க முடியாது. பாபா எப்படி நம்ம தண்டனை கொடுக்குறாரு, காட்சி கொடுத்தே சாவடிச்சுக்குவாரு. காட்சியை பார்த்து பார்த்தே ஆத்மா வந்து கத்தும் கதறும். அதேதான் பண்ணின்னு இருக்கிறாரு. அதே மாதிரிதான் ஒரு உடலை விட்டு நம்ம வந்து ஒரு அந்த ஆத்மா போயிட்டு அம்மாவுடைய கர்ப்ப சிறையில போயிட்டு இருக்கும் இல்லையா, அப்ப வந்து காட்சியா காட்டிதான் சாவடிப்பாங்க. அப்பதான் அந்த குழந்தை வந்து ஐயோ விட்டுருங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், விட்டுருங்க கதறுது அந்த குழந்தை. அது மாதிரிதான் கடைசி சீன்லயும் நமக்கு காட்சி காட்டிதான் தண்டனை கொடுப்பாராம். காட்சி இல்லாமல் யாருக்கும் தண்டனையே கிடைக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீதி விசாரணை குழு அமரும் அல்லவா? கண்டிப்பா நீங்க உடம்ப விட்டே வந்தாலும் சூட்சும லோகத்துல அங்க விசாரணை குழு அமரும். அங்க உங்களுக்கு கேள்வி கேட்பாரு, இப்படி எல்லாம் ஏன் பண்ணீங்க, நான் சார்ட் எழுத சொன்ன வச்சிங்களா, உங்களை டெய்லி எழுத சொன்ன லெட்டர் எழுதினீங்களா, நான் என்ன சொன்னேன் வந்து டெய்லி 9 to 9:30 என்னை நினைச்சிட்டு படுங்கன்னு சொன்னேன், படுத்தீங்களா, எல்லாத்தையும் கேட்பாரு. நீங்க வந்து முரளியில நான் சொன்னதை தாரணை பண்ணீங்களா, நான் சொல்லும் போது நீங்க கேட்கல, அப்ப அது நான் அன்பே சிவமா இருந்தேன். இப்ப நான் வந்து தர்மராஜா மாறிட்டேன். இப்ப நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தர்மராஜ் சீட்ல உட்காந்துட்டேன், நீதிபதி சீட்ல உட்காந்துருக்கேன் இல்லையா,
நீ குழந்தையா இருந்தாலும் உனக்கு தண்டனை தான் சொல்லிட்டு ஓ பதவி இதுதான் உனக்கு பதவி, சத்தியகுகத்துல போய் வேலைக்காரியா போன்னு சொல்லிடுவாரு. அப்ப இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து இப்ப கிடையாது, உடம்புல இருந்து வெளியே போன பிறகு தண்டனை அது மாதிரி நிறைய இருக்கு. அதான் பாபா சொல்றாரு, காட்சி இல்லாம தண்டனையும் உங்களுக்கு கிடைக்காதுன்றாரு. நம்ம பண்ணதெல்லாம் போட்டு காட்டுவார் போல இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அசால்ட்டா இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் போட்டு காட்சியா காட்டுவார் போல இருக்கு. நீ இப்படி அசால்ட்டா இருந்தல, என் பேச்சை கேட்கல, நீ ஸ்ரீமத் படி நடக்கல, அதனால உனக்கு இதான் பதவின்னு சொல்லி காட்டுவாராம். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தங்களுக்குள் ஞான ரத்தனங்களை தாரணை செய்து ஞான மழை பொடியும் மேகங்களாக ஆகணும். ஞான ரத்தனங்களின் மூலம் உலக ராஜ்யம் எனும் லாட்டரியை அடையணும். இப்ப ஞான ரத்தனங்கள் மூலமா தான் நம்ம உலக ராஜ்யமே நமக்கு கிடைக்க போகுது. அதனால இது பாபா சொல்றதெல்லாம் குறிப்பெடுத்து படிச்சு வச்சுக்கிட்டு புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டு அதை போய் மற்றவங்க புரிய வச்சு பாபா சேவையை செய்யணும்ன்றது. 2வது பாயிண்ட், இந்த விநாச காலத்தில் பாபாவிடம் அன்பு வைத்து ஒருவருடைய நினைவிலேயே இருக்க வேண்டும். இப்ப இந்த விநாச காலத்துல நம்ம விபரீத புத்தி ஆயிடக்கூடாது, அன்பு புத்தியா இருக்கணும், ஒரு பாபா சிந்தனையிலே இருக்கணும்ன்றாரு. கடைசி நேரத்தில் படும்படியான அல்லது அதிர்ஷ்டத்தை கெடுத்து கொள்ளும்படியாக எந்த கர்மத்தையும் செய்யக்கூடாது. இப்ப வந்து பாபா சொல்றாரு, இப்ப வந்து பாபா அன்பே சிவமா, அப்பாவா, ஆசிரியரா, சத்குருவா நமக்கு வந்து எல்லாம் வழிகாட்டுறாரு, பாடம் எடுக்கிறாரு, பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா கடைசியில தர்மராஜா மாறும்போது நமக்கு வந்து பாவ பரிதாபமா பார்க்க மாட்டாரு, அவ்வளவுதான். அப்ப நீங்க பச்சாதாபம் பாடுற மாதிரி ஆயிடக்கூடாது, உங்க அதிர்ஷ்டத்தை கெடுத்து கொள்ளும்படியா ஆயிடக்கூடாது. அதனால இப்ப நீங்க ஜாகிரதையா உங்க கர்மாவில ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், சதா சிநேகியாகி பறக்கும் கலையின் வரதானத்தை அடைந்து நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி எனும் நினைவில் கவலையற்றவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாங்க. சதா அன்பு புத்தியா இருக்கிறவங்களாகி சிநேகியாகி பறக்கும் கலையின் வரதானத்தை அடைஞ்சு, பாருங்கன்றாரு, பரிசா மாதிரி பாருங்கன்றாரு, அடைஞ்சு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி எனும் நினைவில், அதாவது என்னுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, நான் தான் போன கல்பத்துல வெற்றி அடைந்த ஆத்மா, நான் நல்ல பதவி அடைஞ்சிருந்தேன் சொர்க்கத்துல, என்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது என்ற நினைவுல இருக்கக்கூடிய கவலையற்றவர் ஆகுங்கன்றவர் தான் கொடுக்குறாரு. பாபா இப்ப கவலைப்படுதுன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுங்க, நான் என்ன பதவி அடையணும், நான் பாபா பேச்சு கேட்டு ஒழுங்கா போய் நான் நல்லா முயற்சி பண்ணணும், 108ல வரணும், அந்த கவலை இருக்கணும். மற்ற கவலையெல்லாம் என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு மட்டும் கவலைப்படுங்கன்றாரு. அன்பான குழந்தைகளுக்கு பாப்தாதாவிடம் இருந்து பறக்கும் கலைக்கான வரதானம் இப்ப கிடைச்சி விடுகின்றது. பாபா இப்ப நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பறக்கும் கலைக்கான வரதானம் கொடுத்துட்டாரு. எப்ப அவர் வந்தாரோ அப்பவே நம்மள பரிசா வாக்கிட்டாரு. பறந்துகிட்டே இருந்த குழந்தைகளை, கீழே இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் அந்த மலையை உடைக்கணும்னு முயற்சி பண்ணா நீங்க மலை மேல பறந்து போங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன கவலை. அதனால பறக்கும் கலையோட வரதானம் நமக்கு கிடைச்சிருச்சு. பறக்கும் கலை மூலம் பாப்தாதாவுக்கு அருகில் சென்று விட்டால் எப்படிப்பட்ட ரூபத்தில் மாயா வந்தாலும் உங்களை தொடக்கூட முடியாது. பாருங்க, நீங்க பிரச்சனை வருதுனால பறந்து போய் பாப்தாதா சூட்சும லோகத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்துல போயிட்டீங்கன்னா மாயா அவங்கள வந்து தொடக்கூட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் அப்பா அம்மா போய் கட்டி பிடிச்சுக்கோங்க. அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டா அந்த குழந்தைய யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. ஒரு திருடவங்கலாம் ஏதாவது வந்தாலும் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு அந்த குழந்தை வந்து அப்படியே சேஃப்டியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பாப் தாதா 2 பேர்கிட்ட போயிட்டோம்னா இந்த மாயா நம்ம கிட்ட கூட வர முடியாதுன்றாரு. பரமாத்மாவின் குடைக்கு உள்ளே மாயாவின் நிழல் கூட வர முடியாது. வர அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. சிவன் இருக்கிறாருன்னா அந்த இடத்துல மாயாவோட நிழல் கூட படாதுன்றாரு. அன்பு முயற்சியை விளையாட்டாக மாற்றிவிடும். பாபா மேல வச்சிருக்கிற அன்பு, நம்ம இப்ப பண்ற முயற்சி இருக்கு இல்லையா, கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறோம் இல்லையா, அது அப்படியே விளையாட்டா மாறிடும்ன்றாரு. ஈஸியா முடிச்சிருவீங்க மாயாவோட கதைன்றாரு. அன்பு ஒவ்வொரு காரியத்திலும் நிர்ணயிக்கப்பட்ட வெற்றியின் செய்தியை அனுபவம் செய்கின்றது. பாபா மேல இருக்கிற அன்பு ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு ஏற்கனவே நான் வெற்றி அடைஞ்சிருந்தேன் அந்த ஸ்திதியை வந்து அனுபவம் செய்விக்குதுன்றாரு. அன்பான குழந்தைகள் ஒவ்வொருவரும் எப்போதும் கவலையற்று இருப்பாங்க. யாரெல்லாம் அன்பான குழந்தைகளோ, பாபா மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களோ, அன்பான புத்தி இருக்குதோ, அவங்க எப்பயுமே கவலையற்று இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன், எதுவும் புதியதல்ல என்ற நினைவின் மூலம் ஆடாது இருந்தால் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். இப்ப வந்து இதுதான் வந்து டிராமா பாயிண்ட். டிராமா ஸ்டாப் வச்சிருந்தோம். எதுவுமே புதுசு இல்ல, போன கல்பத்துல இதான் நடந்தது, இந்த காலத்துல இதான் நடந்துட்டு இருக்குது. அவங்க பக்தியில கூட சொல்லுவாங்க, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும். அததான் வந்து பாபா இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரு. எதுவுமே புதுசு இல்ல, எல்லாமே நன்மைக்குதான்.
டிராமா தான். அப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு நினைவு இருந்துச்சுன்னா நீங்க ஆடாம அசையாம இருப்பீங்க, மகிழ்ச்சியில இருக்கலான்றாரு, மகிழ்ச்சியில ஆடிக்கொண்டே இருப்பீங்க. இந்த பாயிண்ட் ஏன் புத்தியில அப்ளை பண்ண மாட்டீங்க? அந்த ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒண்ணு நடக்குது, இது என் வாழ்க்கையில தான் நடக்கணுமா, எனக்கு இந்த பிரச்சனை வரணுமா, இது நடந்தே இருக்க கூடாது, இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, இது எங்க இருக்கும் அடக்கா அநியாயம், இப்படி எல்லாம் ஏன் பேசணும்னா இந்த பாயிண்ட நம்ம வந்து சரியா அப்ளை பண்ணல. அப்ப வந்து எதுவுமே புதுசு இல்ல, இது போன கல்பம் இதான் நடந்தது, இது எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்குன்ட்டு அப்ளை பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யணும் அதை யோசனை பண்ணிட்டு அடுத்த முயற்சியில நம்ம முன்னேறிட்டே போகணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பாயிண்ட நல்லா அப்ளை பண்றவங்க அவங்க ஆடாம இருப்பாங்க, அவங்க மகிழ்ச்சியில எப்பவுமே ஆடிக்கொண்டே இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி.